ஆராதிக்கின்றேன், கும்பிட்டாராதிக்கின்றேன். ஆராதனையில் புது கானம் பாடியே மா உன்னதராம் இரட்சநாமம் வாழ்த்தி பாடி மலரடியில் தாழ்ந்து வீழ்ந்து வணங்குவேன். உன்னில் சேர்வேனே, என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. ஆத்மநாதானா உன்னில் சேர்வேனே, என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. இயேசுநாதா ஒரு சிசுவாய் என்னை உந்தன் முன்பில் மாற்றிடுமே. இயேசுநாதா ஒரு சிசுவாய் என்னை முன்பில் என்றும் மாற்றிடுமே. எந்தன் பாவம் யாவும் போக்கினதால், துக்க பாரம் யாவும் நீக்கினதால், அதிகாரியே பரிகாரியே நீரெல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. என் அதிகாரியே என் பரிகாரியே நீரெல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. திரும்ப அதிகாரியே என் பரிகாரியே நீரெல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. என் அதிகாரியே என் பரிகாரியே நீரெல்லாம் மகிமைக்கு பாத்திரரே. ஆராதிக்கின்றேன், கும்பிட்டாராதிக்கின்றேன். ஆராதனையில் புது கானம் பாடியே மா உன்னதராம் இரட்சநாமம் வாழ்த்தி பாடி மலரடியில் ஆத்மநாதனா உன்னில் சேர்வேனே. என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. ஆத்மநாதனா உன்னில் சேர்வேனே, என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. ஸ்நேகநாத ஜீவபலியா என்றும் உம்மில் நாடும் ஜீவித்திட. ஸ்நேகநாத என்றும் உம்மில் நாடும் ஜீவித்திட. எனதுள்ளம் யாவும் சமர்ப்பிக்கின்றேன், உம்மை போல என்னையும் மாற்றிடுமே. ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் நாமம் பாடி, ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் நாமம் பாடி துதித்தீரேன். திரும்ப சொல்லுவோமா? நான் ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் நாமம் பாடி துதித்திடுவேன். நான் ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் நாமம் பாடி துதித்திடுவே. ஆராதிக்கின்றேன், கும்பிட்டாராதிக்கின்றேன். ஆராதனையில் புது கானம் பாடியே மா உன்னதராம் இரட்சநாமம் வாழ்த்தி பாடி மலரடியில் தாழ்ந்து வீழ்ந்து வணங்குவேன். ஆத்மநாதானா உன்னில் சேர்வேனே, என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. ஆத்மநாதனா ஒரு பாலாதாரே என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. ஆத்மநாதனா உன்னில் சேர்வேனே, என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. ஆத்மநாதனா உன்னில் சேர்வேனே, என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. அல்லேலூயா அல்லேலூயா. அவரோட பாதை எப்படி இருக்குது? மலர் அடிகளை போல இருக்குது. மலர் எப்படி இருக்கும்? கீழே போட்டிருந்தா எப்படி இருக்கும்? அழுக்குமா இருக்குமா? எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா அங்கே படுக்கிறதுக்கே அது நல்ல. இப்போ ஆண்டவர் காமிக்கிறார் ஒன்று, அதாவது கணவன் மனைவியும் ஒன்று சேரும்போது இன்டிமசியில் இருக்கும்போது அந்த பூ போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த பெட்டில், அந்த மாதிரி இருக்கும். நீ ஆண்டவரோட நீ பங்காளியாக இருக்கும்போது ஆண்டவர் கூட நீ மனைவாட்டி தானே, ஆனால் மணவாளன் நீ மனைவாட்டி கரெக்டு தானே. அப்போ அந்த பூ எல்லாம் என்ன காமிக்கிறாங்க?
மணவாளனும் மணவாட்டியும் ஒன்று சேர்றதை காமிக்குது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்கள் 2 பேரும் ஆண்டவருக்குள் இன்டிமசி இருக்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடவுளாக பார்க்க விரும்பல. அவர் அல்லேலூயா, அவர் கடவுளை, அது தெய்வம் தான். ஆனால் தெய்வமாக பார்க்கறத விட என்னோட மணவாளனா பார்க்கறதா கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த பாடல் பாடிட்டு அடுத்து கடந்து செல்லலாம். ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் துதித்திடுவே, ஆனந்தத்தால் சந்தோஷத்தால் ஆராதிக்கின்றேன், கும்பிட்டு ஆராதிக்கின்றேன், ஆராதனையில் புது கானம் பாடியே மா உன்னதராம் ரட்சநாமம் வாழ்த்தி பாடி மலரடியில் தாழ்ந்து வீடு பாணங்குவே ஆத்மநாதனா உன்னில் சேர்வேனே, என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே, ஆத்மநாதனா உன்னில் சேர்வேனே, என் மனதில் நீ என்றும் வாழ்வீரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப ஆண்டவர் காமிக்கிற என்ன தெரியுமா, உலகத்தில் ஒரு இது இருக்குது. என்னென்னா, கணவனுக்கு முன்னாடி மனைவி என்ன பண்ணுவாங்க, தாழ்ந்து வணங்குவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், தாழ்ந்து வணங்குறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த பாடலை இது எது ஏன் எனக்குள்ளே ஏன் யோசிச்சிட்டே இருக்கேன், இதெல்லாம் வந்துட்டே இருக்குன்னா, நான் அதை அப்படி நினச்சி பாடிட்டே இருக்காது. அப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் ஆண்டருக்கு விட்டு கொடுக்கும்போது அந்த பாடல் வரி உங்கள் கூட பேசிட்டு, எனக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்குது, உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அது பேசும், இல்லைன்னா வேறு எதாவது உங்களுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கும். நான் அதை அசை போட்டுகிட்டே இருக்கனால ஆண்டது பிக்சர் கொண்டு வந்துட்டே இருக்கேன். நீ வேறு எதாவது அசை போட்டிங்கன்னா அதுதான் மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். நீ என்ன தான் இங்கே பயங்கரமாக யார் நம்ம ஐயா வந்து பாடினாலும், யார் இது டிஜிஎஸ் யார் பெர்க்மன்ஸ் ஐயா பாடினாலும் உங்கள் மைண்ட் இங்கே இல்லைன்னா ஒன்றுமே இப்போ உள்ளே போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசப்படி உனக்கு, நீ உன் விசுவாசம் உள்ள மைண்டை நீ திறந்து வச்சாதான் இங்கே பாடல் யார் பாடினாலும் அங்கே ஒன்று உள்ள இறங்காங்க. ஹல்லேலூயா. சரி, சில பாடல பாடலாம். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன், ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவாக நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சொல்லுமா, அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் விருப்பமும் எல்லாம் உந்தன் இதயப்படி பார்க்க மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும்.
காக்கும் என் ஜீவிய நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவிய நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பு இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே நம் இயேசுராஜனுக்கே ஆவியான தெய்வத்துக்கே அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனை உமக்கு தந்தேன். ஆராதனை 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 ஆராபர தீபரே அன்பையே இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இது அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்னும் மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகல் மகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் சொல்லுவோமா? எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அதனால ஓ தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் ஆமென். ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா ஹalleluya. இது யாரு படைத்த நாள் இது? அப்போ இதில் வெற்றி இருக்குதா? ஆனால் தோற்று போய் தான் வந்திருப்பீங்க. இப்போ சில நியூஸ் கேட்டு வந்திருப்பீங்க, டிசப்பாயிண்டோடு வந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இது நான் படைச்சிருக்கேன், இது என்னோட நாள், இது உனக்கு வெற்றி தான். அல்லேலூயா. கண்டு விசுவாசிக்கிற விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவன். உனக்கு தோற்று போய் வந்திருப்போம், நெகட்டிவ் ரிப்போர்ட்டோடு வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது பாசிட்டிவ் தான், அது வெற்றி தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த உணர்ந்து அந்த எனக்கு சில காரியங்கள் ஆட்ட பேசிகிட்டே இருக்கிறேன், அதனால உங்க கூட சொல்லிகிட்டே இருக்கேன். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார்.
சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். இந்த சபையில நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடும் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. நான் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கத்த செயலுது அதிசயம் இது, கைதட்டி பாடிடுவே. இது கத்த செயலுது அதிசயம் இது, கைதட்டி பாடிடுவே. திரும்ப இது கத்த செயலுது அதிசயம் இது, கைதட்டி பாடிடுவே. இது செயலிது உங்களுக்கு ஒரு அதிசய கர்த்தர் செஞ்சிடார். கைதட்டி பாடிடுவே. ஓ தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. மோசே போல தோல்வி இல்லை எனக்கு, செங்கடல் நடுவுல வெற்றி பவனி செல்வே. சொல்லுமா, தோல்வி இல்லை எனக்கு, செங்கடல் நடுவுல வெற்றி பவனி செல்வே. ஓ தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. தினமாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தினமாக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா எனக்கு தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஷபரா பாபா கரமா ரிபாரதரே பரமரோ ரீராமரே நமரா பலே ராமரே நமரா. ஓ வெற்றி உண்டு. ஓ இன்னைக்கே வெற்றி. ஓ ராபா சேகரேதலமாமா வெற்றி பவனி செல்வோம் நம்ம. ஓ ராபா எங்கெல்லாம் அடப்பட்ட கல் இருக்கு அங்கேயே ஆண்டு நடத்துவார். செங்கடல் நடுவுலே நடத்துவார் ஆண்டவர். ஓ ரைபாலா மரே ரிபாலா மரிபாலா ரிபாரா கஷே ரீராபோ நன்றி தகப்பனே, நன்றி. ஓ ராபா பாபா கரதரரே சேகரேதலமா ஓ ராதரே இயேசுவே. ஓ ராபா சேகரேதலமா. அப்படி எந்திரிச்சு நிற்கலாமா? இந்த இடத்துல அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே எந்திரிச்சு நிற்போமா? என்னை பார்க்க வேண்டியதில்லை, நீங்க ஆண்டரை பாருங்க. நல்லா பாடுறானா இல்லையா அதெல்லாம் கவனிக்க வேண்டிய. ஆண்டை உங்களை பேசிட்டே இருக்காரு. ஓ சாகரரி பாரா ஓ மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி
வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்கள். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றேன், ஆர்ப்பரிக்கின்றேன், அன்பு செய்கின்றேன். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, எங்கள் மகிமைக்கு பாத்திரரே, எங்கள் மங்காத அபிஷேகமே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அன்பு செய்கின்றோம். அப்பா பிதாவே அன்பான தெய்வா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகர். கர்த்தர் உயர்த்தி பாடிட்டு இருக்கீங்க. ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். உண்மையா சொல்லுமா? உண்மையா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே, என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தே. தாழ்மையில் இருந்தேன்,
கூர்ந்தீ, கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துவீரே. திரும்ப அந்த வார்த்தை, ஓ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஓ சகரதரோ மம மம ஓ ராம மம. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகின்றாடி. இம்மட்டுங்களை வழி நடத்தி வந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என் கண்ணீர்களை தொடர்ந்து விட்டீர், உமக்கு நன்றி செலுத்துகின்றாடி. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்து. இளையகுமார திரும்பி வரும்போது அப்பா நெஞ்சார அனைத்து அவன் முத்தங்கள் கொடுத்தாரு. அவன் செஞ்ச தப்பு ஒன்று கூட சொல்லி காட்டல. நம்ம அப்பா அப்படிதான். எவ்வளோ நான் பின்வாங்கி போயிருந்தா கூட திரும்ப திரும்ப நீ வரும்போது கர்த்தர் நெஞ்சார அனைத்தோட முத்தங்களை கொடுக்கிற தேவன் உன் அப்பா. ஏ அப்பா, ஓ உனக்கு நல்ல ஒரு அப்பாவா இருப்பாரா. அப்பா இருந்தா ஒரு தைரியம் நமக்கு இருக்கும், அவர் பார்த்து கொள்வார். அப்பா இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, he will be your daddy. அவர் உன்னோட அப்பாவா இருப்பார். ஓ உலக அப்பா இல்ல, அவரே உனக்கு அப்பாவா இருப்பார். ஓ ஷகர, ஓ ரா 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 ரா, ஓ ரா ரா ரா. அப்பா அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசம் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசம் தேடி வந்தேன். என்னை நெஞ்சார அழைத்து முத்தங்கள் கொடுத்து நீனலாய் மாறிவிட்டீ. ஓ நெஞ்சார அடைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீ. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. ஐயா நன்றி, உமக்கு நன்றி. இளையகுமார் அப்பா நெஞ்சோடு அணைத்து கொண்டார். இன்னைக்கு நம்ம அப்பா கிட்ட வரும்போது அப்பா நம்மளை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். அப்பாவுக்கு உன்னை கட்டிப்பிடிக்கணும் ஆசை, ஆனா நீ முதல் படி வராம அவர் வர முடியாது. இளையகுமாரை தேடி அப்பா போயிருக்க முடியும், ஆனா அவன் வர வரைக்கும் அப்பா காத்து கொண்டிருந்த. அதே போல இன்னைக்கு அப்பா அன்பு தெரிந்து கொள்ளணும்னா நீ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க வைக்கும்போது தான் அவரோட அன்பு உங்களுக்கு தெரிஞ்ச முடியும்.
அவர் நீ ஒரு படி எடுத்து வை, அவர் உன்னை ஓடி ஓடி அவர் வருவார். நீ ஓட வேண்டியதில்லை, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை, அவர் ஓடி வருவார். என் அப்பா ஓடி வருவார். நிழலாய் மாறிவிட்டார், நம் நிழலாய் மாறிவிட்டார். நன்றி தகப்பனே. எப்படி நம்மளோட நிழல் நம்மளை விட்டு மாறாதோ அதே போல கர்த்தர் நம்மளோட நிழலாவே இருக்கார். நம்ம அப்பா நம்மளோட நிழலாவே இருக்கார். நான் எங்கெல்லாம் போனாலும், மரண பள்ளத்தாக்கில் போனாலும், புல்லுள்ள வெளியில போனாலும், அமர்ந்த தண்ணி அண்டையில போனாலும், எங்க போனாலும் என் நிழலா அவன் என் கூடயே வராரு. ஓ ராரா சேகரேதல ஓ ராமா மாமா மரரரரரே. அப்பா பாதத்தை உட்கார்ந்துருங்க, அவ்வளோதான். வேற எதுவுமே உனக்கு தேவையே இல்லை. நீ எம்டி வெசலா இருந்தா போதும். நேசரே உம் தீரு பாதமாமன்றே நிம்மதி நேசரே உம் தீரு பாதமாமன்றே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பைபிள் ஒரு மரியா இருக்க, ஒரு பாவியான ஸ்திரீ. அந்த மரியா இயேசுவோட பாதத்தில் வந்து யாருமே கிட்ட போக முடியாது. அவர் அவ்வளோ பரிசுத்தர். ஆனால் அவள் பாதத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து முத்தங்கள் கொடுத்து இருக்கிற விலை உயர்ந்த அபிஷேகத்தில் அவளை அபிஷேகம் செய்கிறார் ஆண்டவர். ஓ ராபா சேகர அந்த பாவியான ஸ்திரீக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். நீதிமான மகளா அவளை மாற்றின. அதே போல் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம பாவம்ல ஒளிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நீதிமான கர்த்தரை அவன் மாத்திட்டார். ஓ ராமா, நம்ம செயலல்ல, அவரோட செயலால, அவரோட வல்ல செயலால, சிலுவையில் நமக்காக மரித்தார் இல்லையா, அந்த செயலால. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்ல
நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. அடைக்கலமே அவர்தான், அதிசயமே. வேற எங்கேயுமே அடைக்கலம் கிடைக்காது. ஆராதனை, அவர் செட்டையில் ஒரு அடைக்கலம், ஆராதனை, அடைக்கலம் அவரட்ட. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை, ஆராதனை. அடைக்கலம் அவர்தான், அவர்தான் உன்னோட அடைக்கலமா இருக்கு. உன் குடும்பம் அடைக்கலம் அல்ல, நீ வேலை செய்யறதும் அடைக்கலம் அல்ல, நீ பிசினஸ் பண்றதும் அடைக்கலம் அல்ல. அவர் தான் உன்னோட அடைக்கலமா இருக்காரு. அவர் சேட்டை அண்டையில் வந்துரு. ஓ ராபாஷே, அவர் அடைக்கலமா உனக்கு இருப்பார். அதனால நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஓ ரஷேகரேதேலாமா. அப்ப நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், ஒரே ஒரு காரியம், மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நீ செய்ய வேண்டியது அவர் கூட இருப்பது, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தினே கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தான் உண்மையை சொல்லுவோமா? அவர் முன் என் முன்னே நிறுத்தி உள்ளே. எனக்காக யாவ் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் அதே அவர் பாதத்துல, உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் என் பாரத்தை இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. நன்றி தகப்பனே. ஒரு தகப்பனும் தான் இந்த பிள்ளைக்காக எல்லாத்தையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. சின்ன குழந்தைக்கு அது ஒண்ணுமே தெரியாது. நான் அப்பா அம்மாவுக்கு தான் எல்லாமே ஆயத்தம் பண்ணுவாங்க. அதே போல நம்ம அப்பா நமக்காக எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி தான் வச்சிருக்காரு இந்த உலகத்துக்கு. நமக்கு என்ன வேணும் ஏது வேணும் ஏற்ற நேரத்தில் அவங்க கண்டு வந்து சேர்த்து வர ஆண்டவர். ஸ்கூலில் போகும்போது அந்த ஸ்கூல் பேக் எடுத்து அப்பா கையில் கொடுக்குற மாதிரி உங்கள் பாரத்தை எடுத்து நம்ம அப்பா கையில் கொடுத்துருங்க. அவர் பார்த்துப்பார். உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். கர்த்தருக்கு அதான் பிரியமா இருக்கு. நீ தனியா இருக்கிறத விட அவரை சார்ந்து இருக்கிறத அவர் விரும்புறாரு. அவரோட இளைப்பாறதை அவர் விரும்புறாரு. ஓ ராமாமா, அப்பனை போல பிள்ளை கர்த்தர் அப்படியே விரும்புறாரு. நீ அவரை போல மாறணும்னு சொல்லிதான் அவர் விரும்புறாரு. நம்ம ஆசையில உலக ஆசையா இருக்கு. நான் கர்த்தர் என்ன விரும்ப அப்பா கர்த்தர்ல நம்ம அப்பா என்ன விரும்புறாருன்னா நீ அவரை போல மாறணும் தான் அவர் விரும்புறாரு. அவர் கை போல நீ அவர் கை ஆகணும். அவர் செஞ்ச ஊழியம் போல் நீ செய்ய.
அவரை விட மேலானது செய்யணும் எதிர்பார்க்கிறாங்க. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டே என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே. ஆமாப்பா, எங்களுக்குள்ள என்ன நன்மையை நீங்க பார்த்தீங்க? எல்லாம் குறைதான். நன்மைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே எங்க வாழ்க்கையில் இல்லையாப்பா. ஆனா எங்களை தூக்கி வச்சுதப்பா டாடி. நாங்க இருக்கிற பொசிஷன், நாங்க இருக்கிற இந்த பதவி, நாங்க பண்ற ஊழியம் எங்களுக்கு தகுதி இல்லையா டாடி? எங்களுக்குள்ள என்ன நன்மை நீங்க பார்த்தீங்க? கத்த சொல்றார், மகனாக நான் பார்க்கிறேன் ஆண்டவர். அவர் அப்பாவா நமக்கு இருக்கிறனால அந்த தகுதி கத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. மகளாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. ராஜாக்களும் நாங்களே, அசாரிகளும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, அசாரிகளும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அர்ப்பணிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அவர் எதுவுமே உங்க கூட எதிர்பார்க்கல. நீங்க அவர் அப்பா சரண்டர் பண்ணி இருந்தா, அப்பா கூட இருந்தா போதும். இயேசு பிதாவை சார்ந்து இருந்தார், நம்ம இயேசு சார்ந்து இருக்கிறோம்.
சார்ந்திருக்கிறத அவர் விரும்புகிறார். சுயமா எது செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும், புசித்தாலும் குடித்தாலும் எது செய்தாலும் தேவன் நாமத்துக்கே செய்யுங்க. அது உங்க சுய புத்திக்கு செஞ்சிடாதீங்க. கர்த்தர் வான் பண்றாரு. கர்த்தர் இல்லாம முன்னாடி போயிடாதீங்க. அது செஞ்சிடாதீங்க, அது சொல்லிடாதீங்க. ஓ ராமா பாபா ஷாகா ராமா மாமா மாமா ஓ ராமா ராதா ராமா. அந்த காலத்துக்கு ஒப்பு கொடுத்து காத்து கொண்டு இருங்க அவ கரத்துல. ஓ ராமா ரா. ஆண்டவர், இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் டாடி. எங்களுக்கு பதில் தந்ததுக்கா நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா. விசுவாசிக்கு எங்களுக்கு பதில் தந்ததுக்கா நன்றி. வாயில் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்ததுக்கா நன்றி. நாங்கள் ஜெபிக்கிற விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் தந்ததுக்கா நன்றி செலுத்துக்கிறேன் அப்பா. சொல்லுங்க வாயில திறந்து, ஆண்டவரே ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் தந்ததுக்கா நன்றி. உங்களை பார்க்க உதவி செஞ்சதுக்கா நன்றி செலுத்துக்கிறேன் டாடி. ஓ உண்மை தேடி நாங்கள் வந்திருக்கோம் அப்பா. ஓ ராமா மாமா ஓ ராபா கா ராபா பாபா பாபா ஓ ராபா கா ராபா மஷகரதோ. ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தந்தீரே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட கேட்பாண்ட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தய கேட்டு உம் பாதம் வந்தேன். இந்த பாதத்துல என்னமோ இருக்குது. தய கேட்டு உம் பாதம் வந்தேன். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தந்தீரே. சொல்லுமா, எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தந்தீரே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமாப்பா, இந்த இடத்துல உங்களை தேடி வந்திருக்கேன் டாடி. எங்கள் ஜெபது விண்ணப்பங்களுக்கு பதில் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஆராதனை சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. இல்லை நீங்கள் பிரியமா இருக்க நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா என்ற அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி. எங்களுக்கு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்கள் பலன் எல்லாம் நீங்கள் தான் டாடி. எங்கள் தைரியம் எல்லாம் நீங்கள் தான். எங்கள் பாரம் எல்லாம் எங்கள் அப்பா மேலே வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் டாடி. எங்கள் சபையோட பாரம் எல்லாம் உங்கள் மேலே வைக்கிறேன் அப்பா. உங்கள் பாரமெல்லாம் இயேசு மேலே வைங்க. உங்கள் வாயில் திறந்து, ஆண்டவரே என் பாரம் மேலே உங்கள் மேலே நான் வைக்கிறேன். ஆண்டவரே என் பாரம் மேலே உங்கள் மேலே வைக்கிறேன் சொல்லுங்க. வாயில திறந்து உங்கள் மேலே வைக்கிறப்பா. பாரத்தெல்லாம் உங்கள் மேலே வைக்கிறோம்ப்பா. நீங்க இளைப்பாறுனா கர்த்தர் விரும்புறாரு. நன்றி தகப்பனே. மீத நேரத்துக்கு முழுவதும் நீங்க வழி நடத்துங்க. நீங்க எங்க கூட பேச போறக்க நன்றி செலுத்துங்க. உங்க ரேம் எங்களுக்கு கொடுக்க போறக்க நன்றி. வந்த மாதிரி போயிடக்கூடாதாப்பா. உங்க வார்த்தையோட போக கடந்து செல்ல உதவி செய்யுங்க. ரத்த கோட்டையில் எங்களை ஒருத்தரை மறைச்சு கொள்ளுங்க. எங்க ஒருத்தர் ரத்தத்தை கழுவுங்க டாடி. புதிய சிருஷ்டிகளை மாத்திரக்கா நன்றி செலுத்துகிறேன். இல்லை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
சங்கீதம் வாசிக்கிறவன் வந்து வாசிக்கலாம். ஐயப்பன் கொஞ்சம் லேட் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இப்போ ஒரு அப்பாவுக்கு வந்து சொத்து நிறையா இருந்ததுன்னா அந்த அப்பா இறந்த பிறகு யார் அதோட சொத்தெல்லாம் பார்த்துப்பானா அவங்க பையனுக்கு தான் வந்து சேரும். யாரும் வந்து சொல்ல தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு தான் வரும். அதே போல் கர்த்தருடைய எல்லா காரியமும் நமக்கு தான். ஆமென். அவருடைய பரிசுத்தமும் நமக்கு தான். அவருடைய நீதி, அவருடைய பிள்ளைங்கிற அந்த பதவி எல்லாம் யாருக்கு தான்? நமக்கு தான். யாரும் சொத்து எழுதி வைக்க தேவையில்லை, அவரே எழுதி வச்சிருக்கார். நமக்கு தான் அது, நம்ம தான் அதை என்ன பண்ணணும், எடுத்து பார்த்துக்கணும். ஆமென். சங்கீதம் 32:1-2. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்னு சொல்லி இந்த வசனத்தை பார்க்குறோம். உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கா? என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது, என்னுடைய பாவங்களெல்லாம் மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கா? இல்லையும் நம்ம பாவங்களே தான் இருக்கோமா? ரோமரில் வந்து பவுல் சொல்கிறாரு, நம்ம வந்து பாவங்கள் வந்து மன்னிக்கப்படாமல் இருந்தால் கிறிஸ்து இயேசு வந்து உயிர் தெழலைன்னு அர்த்தம். அப்போ கிறிஸ்து இயேசு உயிர் தெரிந்தது உண்மை அப்படின்னா நம்ம பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டது உண்மை. எத்தனை பேர் ஆண்டவர் இன்னும் ஜீவனோடு இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்போது நம்மளும் வந்து அந்த பழைய வாழ்க்கையில் நம்ம இல்லை, நம்ம நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வந்து என்ன இருக்குது, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஆமென். இனி எந்த பாவமும் என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. அதான் வசனம் சொல்லுது, தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. அன்புக்கு அளவு இருக்கா? அளவில்லையா? அளவில்லை. நீங்கள் செய்த பாவத்துக்கு எவ்வளோ அளவு இருக்குது, நீங்கள் செய்த அக்கிரமங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்குது. அவருடைய அன்புக்கும் உங்கள் பாவத்துக்கும் எவ்வளோ இருக்குது. அந்த அன்பு தான் உங்களுடைய பாவங்களை, உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் சாபங்கள் எல்லாம் மூடிடுச்சு. ஆண்டவருடைய அன்பை அளக்க முடியுமா? ஏன்னா வசனம் சொல்லுது, அகலமும் ஆழமும் இல்லாத அன்பு. அவருடைய அன்பை வந்து என்ன பண்ண முடியாது, அளக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அளக்க முடியாத அன்புக்கு கீழே தான் என்ன இருக்குது, உங்கள் கடந்த கால பாவங்கள் சாபங்கள் எல்லாம் என்ன இருக்குது, போடப்பட்டிருக்கு. நீங்களே வந்து எவ்வளோ தான் அந்த கடந்த காலத்தை போய் தேடணும்னு நினச்சாலே தேட முடியாது. ஏன்னா நீங்கள் தோண்ட ஆண்டவருடைய அன்பு தான் வந்துகிட்டே இருக்கும். ஆமென். ஏன்னா அவருடைய அன்பு ஆழம் வந்து எவ்வளோ இருக்குது, அவ்வளோ அகலமும் உயரமாக இருக்குது. நீங்கள் தோண்டணும்னு நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, தோண்ட முடியாது. அப்போ அவங்க பாவங்கள் எல்லாம் என்ன இருக்குது, மூடப்பட்டுருச்சு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? வசனம் சொல்லுது, விசுவாசிக்கும் போது அது உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்யும் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் பாவங்கள் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பேலன்ஸ் செய்கிறது. அதை நீங்கள் பார்க்கல, ஆனால் செய்கிறது. நீங்கள் உங்கள் அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் அக்கிரமங்கள்லாம் என்ன ஆகுது, மன்னிக்கப்படுது. அப்போது பழைய ஏற்பாட்டில் வந்து வசனம் சொல்லுது, நீங்கள் செய்கிற பாவமே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு என்ன ஆகுதாம்மா, பிரிவினையாக ஒரு தடை சுவர் மாதிரி வந்து நிற்குது அப்படின்னு வந்து வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த சிலுவையில் அந்த பாவத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, சிவருமா, அதான் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருந்து ஒரு செவரை என்ன பண்ணிட்டார், அவர் இடிச்சிட்டாரு. இப்போ இடித்து என்ன ஆயிடுச்சுன்னா, பாவம் தான் என்ன இருக்குது, நம்மளுக்கு தடையாக இருந்தது ஆண்டவர் நெருங்கிறதுக்கு. இனி என்ன தடையாக இருக்குன்னா, ஆண்டவர் நீங்கள் பாவத்தை நெருங்கி போகாத மாதிரி ஆண்டவர் தடையாக நிற்கிறாரு. ஆமென். முதல்ல வந்து ஆண்டவர் நீங்கள் சேராத மாதிரி பாவம் உங்களுக்கு தடையாக இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் அந்த பாவத்தை நீக்கிட்டு அவர் முன்னாடி வந்துட்டார். அந்த பாவத்தை எடுத்து என்ன ஆச்சு, பின்னாடி போயிடுச்சு. இப்போ வசனம் சொல்லுது, கர்த்தரோடு எதிர்த்து நிற்பவன் யாருன்னு வசனம் சொல்லுது. கர்த்தருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பவன் யாருன்னு வசனம் சொல்லுது. அப்போ நீங்களே நினச்சாலும் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது கர்த்தர் தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவரை தாண்டி போய் பாவம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க, முடியாது. ஆமென். அப்போ நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் என்ன இருக்குது, மன்னிக்கப்பட்டிருக்கு. அந்த உறுதியோடு எப்போவுமே நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நீதி உள்ளவர்களால் அவர் நம்மளை ரட்சிக்கலை. அவர் நீதி உள்ளவராக இருப்பதனால, அவர் பரிசுத்தராக இருப்பதனால நம்மளை ரட்சித்திருக்காரு. இன்னொன்று வசனம் சொல்லுது, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நானும் பரிசுத்தமாக இருக்கணும் வசனம் சொல்லுதா இல்லையா? ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ நான் பரிசுத்தர்னு சொன்னவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். ஆமென். இதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விசுவாசிக்க கூட. வசனம் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஒரு உறுதி இருக்குன்னா, நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் என்ன இருக்குது, மன்னிக்கப்பட்டிருக்கு. பழைய கடந்த வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வச்சுருக்கு. அதுக்காக நம்ம நன்றி சொல்லி அதை சுதந்திரித்து கொள்ளணும். ஆமென். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்.
சந்தோஷமாக இருக்கமா? அல்லேலூயா. இந்த இடத்துல வழக்கமாக கேட்பேன், என்னது யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கர்த்தர் தான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக உங்களை விட. அல்லேலூயா. அப்படின்னா எதனால் அவர் சந்தோஷமாக இருக்கார்? அவர் பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. கர்த்தர் நம்முடைய பிரசன்னத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன ஆதாரம்? 2-3 பேர் எங்கே கூடினாலும் வர்றேன்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. அதுதான் ஆதாரம். அரசியல்வாதி 2-3 பேர் கூற இடத்துல அரசியல்வாதி வருவானா? முதலமைச்சர் 2 பேர் 3 பேர் கூடியிருக்காங்க, அங்கே வருவார்? வரமாட்டார். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் 2-3 பேர் எங்கே கூடினாலும், அது குடிசையில் கூடினாலும் வரேங்கிறார். அல்லேலூயா. அதான் கர்த்தர். அல்லேலூயா. இப்போ இந்த நாளில் நம்ம எதை சிந்திக்க போகிறோன்னா, போன வாரம் கிரேஸ் வந்து ஆவியானவரை குறித்து பார்த்தா. அப்படி அல்லேலூயா. ஆவியானவருடைய காரியம் வந்து ஒரு பெரிய கடலாக இருக்குது. அல்லேலூயா. அதில் எத்தனை முங்கி எடுத்தாலும் அது நிறைய இருக்குது. அல்லேலூயா. அதனால் அதே ஆவியானவர் குறித்து வேற ஒரு ஆவியானவர் அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை குறித்து ஆவியானவர் குறித்து கொஞ்சம் கூடி நம்ம காரியங்களை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் தெரியுமா? எங்கே இருக்கார்? நமக்குள்ளே தான் இருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கத்தினாலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆகும். ஆவியானவர் குறித்து பயங்கரமாக ஆனால் ஆழமான சத்தியங்கள் இருக்குது. அல்லேலூயா. அப்போது உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன செய்வாருன்னு பார்க்க போகிறோம். கர்த்தர் எத்தனை பேர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்காரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மேலே அபிஷேகம் தங்கியிருக்கும். நீங்கள் கேட்கணும். அதாவது ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். என்னை அபிஷேகிங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு விசேஷமாக என்ன செய்கிறாரு? அபிஷேகம் செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் அபிஷேகம், அந்த தனி வல்லமை என்பது அது ஒரு விசேஷமான ஒரு அனுபவம் தான். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அல்லேலூயா. எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும்போது ஆவியான புறாவை போல் இறங்கினார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போது அதிலிருந்து அவருக்கு ஒரு சிந்தனை என்ன தெரியுமா இருந்துச்சு? ஆனால் பிறக்கும் போதே எப்படி ஆவியில் எப்படி இயேசு எப்படி பிறந்தார்? பரிசுத்தாவியினால தான் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். அப்புறம் எதுக்கு ஆவியானவர் இறங்குறாரு ஞானஸ்நானம் எடுக்கும்போது? அப்போது அவர் பிறக்கும்போது ஆவியில் தான் பிறக்கிறாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்னி பாஷை பேசினாலும் பேசலைனாலும் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு இன்னொரு அபிஷேகம்? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே வசனத்தை கீழ்ப்படிஞ்சு முன்னாடி போகும்போது ஆவியானவரை புறாவை போல இறங்கி அவர் மேல் என்ன செய்கிறாரு? தங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அன்றிலிருந்து இயேசு கிறிஸ்து என்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், என்மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார்னு சொல்லி அந்த சிந்தனையிலே இருக்கிறார். உங்களுக்கு அந்த சிந்தனை இருக்கா? ரட்சிக்கப்பட்டீங்க, ஆவியானவர் என்மேல் தங்கி இருக்கிறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆவியார் என்மேல் இருக்கிறாருங்க எண்ணங்கள் இருக்குதா உங்களுக்கு? இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறும். அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த அபிஷேகம் பெறதுக்கு முன்னாடி, பல வருஷத்துக்கு முன்னாடி எசையாங்கிற ஒரு தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லுவார். அதுதான் வாசிக்க போகிறோம். எசையா 61 பாருங்கள். ஐசையா 61 இயேசுவானவர் என்ன சொல்லுவாருங்கிறத முதலையே அந்த தீர்க்கதரிசி சொல்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. எசையா 61 வந்து பாருங்கள். இது யார் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். நீங்கள் எல்லாம் சொல்லணும். கர்த்தர் எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருந்தார், இருந்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் இருப்பார். இப்போ இருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்தது எதுக்காக இருக்கிறாரு? இப்போ ஒரு அபிஷேகத்தை குறித்து பார்க்குறோம். எதுக்கு தெரியுமா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு இயேசுவை? எதுக்கு அபிஷேகம் பண்ணார்? இயேசுவே சொல்கிறாரு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் எதுக்குங்க? இங்கே என்ன அபிஷேகங்கிற? ஆராதனை நடத்த, செய்தி கொடுக்க,
அல்லது பாட்டு பாட இது வரங்கள் செயல்படுறதுக்கு மட்டும் இல்லை. முக்கியமாக அபிஷேகம் பண்ணப்பட்டது எதுக்குன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இது எத்தனை பேர் தெரியும்? அபிஷேகம் 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 வாங்கி துள்ளி குதிச்சிட்டா போதுமா? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அபிஷேகத்தில் நிரம்பி என்னப்பா பிரயோஜனம்? ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு என்ன பிரயோஜனம்? அபிஷேகம் பாருங்கள், அபிஷேகம் எதுக்கு? சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம். இயேசு அதுதான். இயேசு அற்புதங்கள் நிறைய பண்ணார், அதுக்காக அவர் அபிஷேகிக்கலை. அற்புதம் பண்ணுறதுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு. என்ன எதுக்கு கொடுத்துருக்காரு? அபிஷேகம் பல வேலை செய்யும், ஆனால் முக்கியமான வேலை எதுனா சிறுமைப்பட்டவர்கள், யார் பாவத்தில் இருக்கிறவங்க, ஒடுக்கப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் நற்செய்தி, குட் நியூஸ், சுவிசேஷன், நல்ல செய்தி சொல்கிறதுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். யாரை? இயேசு கிறிஸ்து. அதில் பல நல்ல காரியம் இருக்குது, அது கீழே வாசிக்க போகிறோம். அபிஷேகம் என்னென்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் சுற்றிலும் எக்கச்சக்கமான ஜனங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. என்ன, ஏன் அவர் அட்ராக்டிவாக இருக்கார், ஏன் கவர்ச்சிகரமாக இருக்கிறாருன்னா அந்த அபிஷேகம் ஜனங்களை இழுக்குது. அந்த அபிஷேகம் என்ன பண்ணிச்சு இயேசுவுக்கு, உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆவியானவர் இருக்கிறாரு நம்புறீங்க? ஆவியானவர் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் அபிஷேகம் எத்தனை பேருக்கு நம்புறீங்க? அதுக்கு ஒரு அடையாளம் அந்நிய பாஷை. ஒரு அடையாளம் தான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. ஆவியின் நிறைவு, உங்களுக்கு நிறைவு ரொம்ப முக்கியம். ஆவியானவர் இருக்கிறது பெருசல்ல. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் தகப்பன் இருக்கார், தலைவர். அங்கே தலைவனுக்கு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாமே கீழ்ப்படிஞ்சிருந்தால் அந்த வீடு தலைவனுடைய நிறைவில், அதாவது தலைவனுடைய கண்ட்ரோல் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அந்த தலைவனுக்கு கீழ்ப்படியாமல் சில பிள்ளைகளோ மனைவி அது யாராவது இருந்தாலும் சரி, என்னாகும்? தலைவன் இருக்கிறாரு, ஆனால் நிறைவு கிடையாது, கண்ட்ரோல் இல்லை. அப்போ ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறாரு, ஆனால் உங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதான் பெர்க்மன்ஸ் பண்ணல, என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆவியானவர். என்ன பாட்டது? அப்போ ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் என்ன? ஆவியின் நிறைவில் இருக்கிறீங்க. சொல்லுங்கள், எனக்குள்ள ஆவியானவர் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆவியானவருடைய ஆளுகை, கண்ட்ரோல் என் மேலே இருக்கணும், நான் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். உங்கள் வீட்டில் வந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? உங்கள் கெஸ்ட்டுக்கு வந்து கிச்சன் போக முடியுமா? கெஸ்ட்டு வந்து எவ்வளோ பெரிய ஆளும் எங்கே இருப்பாங்க? ஹாலில் தான் நல்லா சிரித்து வரவேற்று. ஆனால் உங்களுடைய பெட்ரூமுக்கு, உங்கள் கிச்சனுக்கு போகிறதுக்கு உரிமை யாருக்கு இருக்குது? சமையல் அறைக்கெல்லாம் போகிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு, சட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு உரிமையோட யாருக்கு இருக்குது? வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம வந்து கெஸ்ட்டு மாதிரி, ஆண்டவரே நீங்கள் அங்கேயே இருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் உங்களை யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவர் வச்சுட்டு நம்ம திங்கள் செவ்வாய் புதன் சனிக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அவர் கெஸ்ட்டாக வச்சுருந்த என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறாங்க சிந்தனையில் 24 மணி நேரம் இருந்தனால அவர் அற்புதங்கள் பண்ணார், அதிசயங்கள் பண்ணார். அல்லேலூயா. ஆவியான உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏரியாவில் வரணும். ஆவியான நீங்கள் வந்து பிஸ்னஸில் மட்டும் வந்துடாதீங்க, பிஸ்னஸில் அவர் ஒதுக்கி வைக்கவே முடியாது. அல்லேலூயா. ஆவியானவர் நீங்கள் படிப்பில் விலகி நில்லுங்க, நான் படிச்சுக்கிறேன் இல்லை. ஆவியானவர் உங்கள் படிப்புலையும் சரி, உங்கள் தொழிலும் சரி, உங்கள் குடும்பத்திலும் சரி, ஈவன் சாப்பிட்ற விஷயத்துலையும் கூட ஆவியானவர் ஆளுகை இருக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆவியை விட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எல்லா விஷயத்தில் ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து எல்லாமே ஆவியானோட கண்ட்ரோல் இருந்தால் தான் இருக்கும். இப்போ நம்ம சபையில் பரவாயில்ல, எல்லாம் டீசெண்டாக வந்திருக்கீங்க. சிட்டிலெல்லாம் போனீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ஆவியான கண்ட்ரோல்லே இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள ஜோடிச்சுட்டு வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மாடர்ன் நாகரிகமாக இருக்குது. அல்லேலூயா. ஆவியானுடைய ஆளுகையாக இருக்குது, அவங்க ஆளுகை தான் இருக்குது. ஃபேஷன் ஆளுகை செய்கிறது. எதை ஆளுகை செய்கிறது? ட்ரெண்டு, ஃபேஷன், இதுதான் ஆளுகை. ஆவியானவர் ஆளுகை செய்யணும். உங்களுடைய நடை, உடை, பாவனை, சிந்தனை, செயல், பேச்செல்லாம் ஹோலி ஸ்பிரிட் நிறவில், ஆவியின் நிறவில் இருக்கணும். இயேசு கிறிஸ்து அப்படியே அவர் பிரசங்கமே பண்ணலை, ஆனால் ஒரு பாவியான ஸ்திரீ ஓடி வந்து அவர் காலை பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுகிறார். அவர் என்ன பண்ணார்? அவர்கிட்ட இருந்து அந்த பரிசுத்தம் வெளியாய்க்கும், அந்த அன்பு, கருணை, மனதுருக்கம் வெளியாய்க்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவருக்குள்ள இருந்த ஆவியானவர் என்ன ஆகிட்டு இருக்கிறாருங்க? ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என்னாச்சு? பாவியான ஸ்திரீ இயேசு தேடி ஓடி வந்தாங்க.
இயேசுவை சுற்றில் இருந்தவங்க யார் தெரியுமா? நிறைய பாவிக தான். இயேசு யார் யார் வீட்டுக்கு போனால் பாவிகள் வீட்டுக்கு போனார். அது பரிசேயன் யாருன்னு கேட்டிங்கன்னா வெள்ளை அப்படியே என்ன எல்லாங்க என்னது கவுன் அதெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி ஃபாதர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரெவரண்ட் பிஷப் எல்லாம் இப்போ போடுறாங்கல்ல, அந்த காலத்தில் சபையில் தேவாலயத்தில் வேதபாரர்கள் பரிசேயர்கள் ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்க பாவி பக்கத்துலேயே போக மாட்டாங்க, எந்த பாவி வீட்டுக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆயக்காரன் வீட்டில் இருக்கிறாரு, பாவி வீட்டுக்கு போகிற உடனே குற்றம். ஏன்னா இயேசு பரிசுத்தவான்னு சொல்லி அற்புதம் பண்ணுறாரு. பாவிகளுக்கு சிநேகிதன். அவர் இயேசுக்கு என்ன பேர்? பாவி. அவர் எல்லாரோட மிங்கிள் ஆகிறாருங்க. இன்றைக்கி நிறைய பேர் எல்லாரும் மிங்கிள் ஆறதில்ல. நான் பரிசுத்தவன், நானாலும் உங்களோட பழக மாட்டேன், நான் உங்களோட ஐயோ உன் வாழ்க்கை மோசமாக, நான் உங்களோட பழக மாட்டேன், உனக்கு நல்ல சாட்சி இல்லை. இப்படி நிறைய பேர் ஒதுக்கி ஒதுக்கி வச்சிடறோம். என்ன பண்ணுறோங்க? ஆனால் இயேசு யாரையும் ஒதுக்கலை, அணைத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. நீ பெரிய பரிசுத்தவான, நான் இவங்க கூட பழக மாட்டேன், அவங்க நீங்கள் நம்ம என்ன வானத்துலேருந்து குதிச்சிட்டோமா? இயேசு கிறிஸ்து எல்லாரோடும் பழகி கொண்டிருந்தார். ஏழை வீட்டுக்கு போனார், பணக்கார வீட்டுக்கு போனார், நல்லவன் வீட்டுக்கு போனார், கெட்டவன் வீட்டுக்கு போனார். அல்லேலூயா. இயேசு யார்? தெய்வம். அல்லேலூயா. அதனால் நமக்குள்ளே பாகுபாடு இருக்கவே கூடாது. அதான் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அவர் சிறுமைப்பட்டு சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருந்தார். அல்லேலூயா. அந்த சுவிசேஷம் என்ன? பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. இது நல்ல செய்தி. இன்றைக்கி பணக்காரனுக்கு தேவையானதும் ஏழைக்கு தேவையானதும் படித்தவனுக்கு தேவையானதும் படிக்காதவன் தேவையானது ஒரு காரியம் இருக்குது. அது என்னது? எல்லா ஜாதி மக்கள், எல்லா பாஷைக்காரன் பேசுகிறவன், தலைவன், தொண்டன் எல்லாருக்குமே இன்றைக்கி தேவைன்னு தெரியுமா? பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போ பணக்காரனுக்கு இயேசு தேவை, ஏழைக்கும் இயேசு தேவை, சோக்கால்டு நல்லவன் சொல்கிறவனுக்கு இயேசு தேவை. ஏன்னா நல்லவனாக இருக்கிறது சொர்க்கம் போக முடியாது, ரட்சிக்கப்பட்டிருந்தது சொர்க்கம் போக முடியும். அல்லேலூயா. பாவிகளுக்கும் இயேசு கிறிஸ்து தேவை. அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது பாருங்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? அப்போ இயேசு கிறிஸ்துவும் இருங்க, அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு என்ன அபிஷேகம்? சிறுமைப்பட்ட சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். அடுத்து என்ன செய்கிறாரு? அந்த அபிஷேகம் என்ன செய்யும்? இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுதல். இந்த டாக்டர் தான் என்ன பண்ணுவார்னா, காயம் ஆயிடுச்சுன்னா கட்டுவாங்க. கையில் காலில் அடிபட்டு தான் என்ன செய்கிறாங்க? காயம் கட்டுறாங்க. ஆனால் இதயம் நொறுங்கி போனால் எந்த டாக்டர்னால காயத்தை கட்ட முடியும்? இதயத்தில் உண்டான காயத்தை, உள்ளத்தில் உண்டான காயத்தை கட்டுறதுக்கு யாருனால முடியும்? இந்த அபிஷேகத்தினால முடியும். இயேசு கிறிஸ்து இருதயம் நொறுங்கி போனவருடைய உள்ளத்தை, காயத்தை கட்டினார். அதனால தான் இயேசு சுற்றில் நிறைய திரளான பாவிகள் இயேசு சுற்றில் வந்துட்டே இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் நீ என்ன செய்வ? தரித்திற்கு என்ன செய்வ? சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன செய்வ? சுவிசேஷம் சொல்லுவ. நீ சுவிசேஷம் சொல்லலைன்னா உங்கள்கிட்ட அபிஷேகம் டம்மி பீஸாக அப்படியே ஆவியான சும்மா இருக்கார். புரியுதுங்களா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர்றீங்க, ஆராதிக்கிறீங்க, அப்பம் எடுக்கிறீங்க, போயிடுறீங்க, வேலையை பார்க்குறீங்க, அடுத்த வாரம் வர்றீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேஸ்ட்டு, பிரயோஜனமே இல்லை. அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது சுவிசேஷம் சொல்கிறங்க. நீங்கள் இறங்கி போய் சுவிசேஷம் சொல்லணும். நம்ம சபையில் 1000 பேர் வரணும்னு சொல்கிறோமேல, எப்படி வருவாங்க? நீங்கள் இறங்கி போய் சத்தியத்தை சொல்லணும். என் மேலே ஆவியான கொடுக்கப்பட்டதே இதுக்கு தான், சுவிசேஷம் சொல்ல. இறங்கியா? நோ ஆப்ஷன். நான் முடிஞ்சால் இறங்குறேங்க, நேரம் இருந்தால் இறங்குறேங்க, அப்படியெல்லாம் இல்லை. கம்பல்சரி எல்லாரும் பண்ணணும். இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறது, இந்த இதெல்லாம் யார்? பாஸ்டர் செய்ய வேண்டிய வேலையா? அல்ல யார் செய்ய வேண்டிய வேலை? விசுவாசிகள். பாஸ்டர் முதல்ல விசுவாசி தான். அல்லேலூயா. பாஸ்டர் செய்யணும், தீர்க்கதரிசி செய்யணும், சுவிசேஷகன் செய்யணும், அப்போஸ்தலர்கள் செய்யணும், டீச்சர்ஸ் யார்? போதர்கள் செய்யணும். எல்லா விதமான அழைப்பு இருக்கிறவங்க பேசிக்காக செய்ய வேண்டிய காரியம் என்னது? சுவிசேஷம். ஏன்னா அவங்க விசுவாசிங்க தான். பேசிக்காக அழைப்பில் வித்தியாசம் இருக்குங்க. அல்லேலூயா. உனக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருந்தா நீ தரித்திற்கு என்ன செய்ய வேண்டும்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன செய்ய முடியும்? காயத்தை கட்ட முடியும். இன்றைக்கு நிறைய பிரசங்கம் பண்ணுறவங்க சூப்பராக இருக்கிறாங்க. டிவிலெல்லாம் பார்க்குறீங்க, அரசியல்வாதி அழகாக பேசுவாங்க, அப்படியே படன்னு பேசுவாங்க. ஆனால் அவங்க இதயத்தை காயத்தை கட்ட முடியாது. உங்களுக்கு பேச்சே வராது, தக்கி தக்கி பேசுவீங்க. ஆனால் நீங்கள் 2 வார்த்தை சொன்னால் மற்றவங்க இருதயத்தில் காயம் கட்டப்படும்.
உங்கள்கிட்ட இருந்து அபிஷேகம் புறப்பட்டு மற்றவங்க இதயத்தை என்ன செய்யும்? காயத்தை கட்டும். எத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க? அப்போது நம்ம இதயத்தில் காயப்பட்டிருக்கிறோன்னு வச்சுங்க விசுவாசிங்க, இதை யார் கட்டுறது? நம்மகிட்ட இருக்கிற சக்தி, அந்த அபிஷேக ஆவியானவர் மற்றவங்க இதயத்துல காயத்தை, நொறுங்கி போன இதயத்தினுடைய காயத்தை கட்ட முடியும்னு சொல்லுது. எத்தனை பேர் கட்ட ஆரம்பிங்க? ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காயத்தை கட்டுவதற்கு அவர் போதுமானவர் அல்லவா? போதுமானவர் தானே. அப்போ முதல்ல உங்கள் இதயத்தில் காயத்தை கட்டுவார்னு நீங்கள் நம்புங்க. அல்லேலூயா. நம்ம இதயத்தில் இருக்கிற காயங்கள், இன்றைக்கி நிறைய விசுவாசிக ஊழிக்காரங்க பார்த்தீங்கன்னா காயப்பட்டு கிடக்குறாங்க. அல்லேலூயா. அவங்க இதயத்தில் என்ன வருத்தம், எத்தனையோ கவலைகள் நிமித்தமாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக, உங்கள் இதயம் காயப்படலையா? உங்கள் இதயத்தில் வருத்தம் இல்லையா? கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை நினச்சி வெற்றி தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், எத்தனை ப்ராப்ளம் நம்மளை காயப்படுத்தி இருக்குது சொல்லுங்கள். அலையிலோ எனக்கு நிறைய காயங்களாக இருக்குது. ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி, எனக்கு இருக்கிற அபிஷேகம், எனக்கு இருக்கிற ஆவியானவர் என்னை என்ன செய்கிறார்? காயத்தை கட்டிட்டார். அலையிலோயா, புரியுதா? சொல்லுங்கள். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னுடைய இருதயம் நொறுங்கி போனதை கட்டுகிறார், என் காயத்தை கட்டுகிறார். அது மட்டுமல்ல, மற்றவங்க காயத்தை நான் கட்ட முடியும். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, என்ன பண்ணுற ஆவியன் என்ன பண்ணுறாரு? சிறைப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறாரு? விடுதலை. அல்லேலூயா. சிறைப்படுறது என்னங்க? ஜெயிலில் நினைச்ச இடத்துல போக முடியாது, வர முடியாது. ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை, ஒரு சிறையின் அனுபவம். யோபுக்கு என்ன சிறை? யோபனோட சிறையிருப்பை மாற்றினார். அவன் சிறையிருப்பு என்ன? நல்ல பணக்காரனாக இருந்தவன் திடீர்னு ரோட்டுக்கு வந்துடு, ஒன்றுமே இல்லை. 10 பிள்ளைங்க இருந்து எல்லாம் போச்சு. மனைவி கூட இருந்தால் கட்டின மனைவி என்ன பண்ணிட்டா? நீ ஏன் உயிரோடு இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு செத்து போனான். அப்போ இவன் அனாதி ஆகிட்டான். அல்லேலூயா. பிள்ளைங்க போச்சு, சொத்து போச்சு, பேரும் புகழும் போச்சு, கட்டின மனைவியே அவனை தூஷிக்கிறா. இப்போ இவன் யார்? அனாதை ஆகிட்டான். அல்லேலூயா. அப்போது என்ன நடக்குது? ஒரு சிறையிருப்பின் அனுபவம். நமக்கு வர வாழ்க்கையில் வரக்கூடிய இழப்புகளெல்லாம் ஒரு சிறையிருப்பு. அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, அது ஒரு சிறையிருப்பு. ஆனால் ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றினாருங்கும் போது, சிறையிருப்புனா என்ன? உறவுகள் நம்மை விட்டு போவது, நாம் நேசித்தவர்கள் நமக்கு எதிராக திரும்பி வருவது, நம்ம நன்மை செஞ்சுருப்போம் அதை நன்றி இல்லாமல் இருப்பது, புரியுதுங்களா? அப்புறம் நம்ம உடம்புல வியாதி வருவது, கடன், இது ஒரு சிறையிருப்பு. கடன் என்கிற சிறையிருப்பு. அல்லேலூயா. அப்போ இந்த யோபனோட சிறையிருப்பை கர்த்தர் என்ன செஞ்சார்? மாற்றினார். அல்லேலூயா. அப்போ அபிஷேகம் என்ன செய்யும்? சிறையிருப்பை மாற்றும். சிறையிருப்புனா அடிக்ஷன், சில பழக்கத்தை விட முடியாமல் இருக்கிறோன்னா அது ஒரு சிறையிருப்பு. அப்போ கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு, அங்கே என்ன உண்டு? விடுதலை. அப்போ உன் சிறையிருப்பு முதல்ல நம்ம சிறையிருப்பை மாறணும். இந்த அபிஷேகம் என்ன செய்யுது? முதல்ல நம்ம சிறையிருப்பை மாற்ற மட்டும் மற்றவங்க சிறையிருப்பை நம்ம மாற்ற வைக்கிறார். அல்லேலூயா. பவுல் நல்லா துதிச்சு ஆராதனை செய்யும்போது என்னாச்சு? அவன் கையில் இருக்கிற விலங்கெல்லாம் போனது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற கைதியினோட விலங்கெல்லாம் கட்ட போச்சு. நம்ம விடுதலையோடு இருக்கும்போது மற்றவங்களும் விடுதலை அடைவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். அடுத்தது என்ன செய்கிறார்? கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்ப்பது. இன்றைக்கி நிறைய பேர் கட்டுகளோடு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கட்டுன்னா என்ன? வியாதி ஒரு கட்டு, அடிக்கடி கவலைப்பட்டுட்டே இது ஒரு கட்டு, அடிக்கடி பயம் வந்துகிட்டே இருக்குது இது ஒரு கட்டு. கரெக்டா? எத்தனை இன்னும் சில பில்லி சூனிய கட்டு, மந்திரம், நிறைய கட்டுகள் உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அல்லேலூயா. சாபக்கட்டு. இந்த கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய வல்லமை யாருக்கிட்ட இருக்கு? ஆவியான. அந்த ஆவியானவர் எங்கே இருக்காரு? நமக்குள் இருக்கார். அப்போ நமக்குள்ள இருக்கிற கட்டுகள் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும். அல்லேலூயா. நம்ம கட்டு ரிலீஸ் ஆகும்போது மற்றவங்களுடைய கட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? விடுதலை கொடுக்க முடியும். எத்தனை சொல்லுங்கள். எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என் கட்டுகள், அது உங்களுக்கு தான் தெரியும். பர்சனலாக உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்கள், எதுலெல்லாம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க.
சில உறவு விட முடியலன்னா அது ஒரு கட்டு தான். சில பழக்கம் விட முடியலன்னா அது ஒரு கட்டு தான். அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நமக்குள் இருக்கிற ஆவியானவர் கட்டுகளை அவிழ்க்கக்கூடியவர். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, என்ன மற்றவர்கள் கட்டுகளை நம்ம மூலம் என்ன செய்வார்? அவிழ்த்து விடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சரி, கட்டுகளை அடுத்து என்ன செய்யுது? சரி இருங்க. கர்த்தருடைய அணுகிற வருஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. நீ நாசமாக போவ, நீ அழிஞ்சு போவ, நரகத்துக்கு போவ, அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு முதல்ல எதை சொல்லணும்? அனுகிரக வருஷத்தை சொல்லணும். இன்றே ரட்சணைனால் இன்றே அனுகிரக காலம். ஃபஸ்ட்டு அதுதான் குட் நியூஸ். நீ நரகத்துக்கு போவங்கிறது பேட் நியூஸ். உனக்கு பாவத்தை தண்டனை வருங்க பேட் நியூஸ் தானே. அதை மாத்திரத்தான் இயேசு வந்தார், ஜீசஸ் வந்தார். குட் நியூஸ், நற்செய்தி. கெட்ட செய்தியெல்லாம் நல்ல செய்தி, நற்செய்தி. என்ன நற்செய்தி? உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், உன் பாவத்தை நான் சுமந்து உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்றுறேன், உன்னை சாபத்திலிருந்து காப்பாற்றுறேன், உன்னை வியாதியிலிருந்து இதுதான் குட் நியூஸ், இதுதான் நற்செய்தி. பேட் நியூஸ் என்ன? நீ அழிஞ்சு போவ, உன் உருப்பட மாட்டாய், இப்படி தான், நீ எதெடுத்தாலும் விளங்காது அப்படின்னு. ஆனால் குட் நியூஸ், இயேசு ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை தொட்டது தொடங்கும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என்ன சொல்கிறாரு? அனுகிரக வருஷத்தை நம்ம சொல்ல வேண்டும். அப்புறம் நம்ம தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை சொல்லணும். அதாவது நியாய தீர்ப்பு வருது. ஆவியான எச்சரிக்கையும் கொடுப்பார். அல்லேலூயா. ஏனோதானு வாழ முடியாது. ஒரு தரம் மரிக்கிறோம், பின்பு எங்கே போகணும்? ஆண்ட சமூகத்தில் நியாயாசனம் இருக்கும். அங்கே நம்ம செஞ்ச நன்மை தீமை கணக்கு கொடுக்கணும். ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டவன் தைரியமாக போய் நிற்பான். ஏன்னா அவன் செஞ்ச தீமைக்கு கணக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்? நான் வாசிப்படி என் அக்கிரமங்களும் பாவங்களும் என்ன மன்னிச்சு என்ன பண்ணிட்டாரு? மூடிட்டார். அவன் பாக்கியசாலி. நம்ம போய் தைரியமாக இயேசு முன்னாடி நிற்போம். ஏன்னா இயேசு சொந்தராட்சி ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இயேசு மன்னிச்சார் நம்பினால அது கேன்சல் ஆச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் மிச்சம் இருக்கும். ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ள வாழ்க்கையில் இயேசுக்கிட்ட போய் அங்கே என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லை. அவன் பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படாமல் இருக்கும்போது நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ முதல்ல குட் நியூஸை சொல்லிவிட்டு அடுத்தது தான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அந்த நியாய தீர்ப்பு நாளை சொல்லணும். சரியா? அடுத்தது இந்த அபிஷேகம் என்ன செய்யும் சொல்லுங்கள். இன்னொன்று, இந்த அனுகிரக வருஷம் யாருக்கு? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, அது சும்மா கதை சொல்லிகிட்டு இருக்கான், பணம் வாங்கறதுக்கு ஆனால் நல்ல காலம் யாருக்கு பிறந்திருக்கு? எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாமல் இருக்கிற, எவருடைய அக்கிரமத்தை அவர் எண்ணாமல் இருக்க, அவங்க தான் நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைங்க. உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. சொல்லுங்கள், எனக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு, அது நடந்துட்டு இருக்குது, இனிமேலும் நடக்கும். அல்லேலூயா. அனுகிரக வருஷம் என் மேலே இருக்குது. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார் உனக்கு. அல்லேலூயா. வருஷத்தை நெய்யாக என்ன பண்ணுறாரு? அதெல்லாம் நான் வருஷத்தை நன்மையாக முடிச்சுட்டு பாதியெல்லாம் நெய்யாக மாற்றுறாரு. அப்போ சொல்லுங்கள், எனக்கு பேட் டே கிடையாது, எனக்கு துக்க நாள் இல்லை, என் துக்க நாள் முடிஞ்சு போச்சு, எனக்கு அனுகிற வருஷம்தான். சில பேர் செவ்வாய்க்கிழமை நல்லா இல்லை, சனிக்கிழமை நல்லா இல்லைம்பாங்க, வெள்ளிக்கிழமை நல்ல நாள். இயேசு ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் எல்லா நாளும் நல்ல நாள், எல்லா நேரம் நல்ல நேரம், எல்லாம் நமக்கு அணுகிற காலம். நீ போனாலே அணுகிறம் வந்துடுதாங்க. நீ வருகையில் ஆசீர்வாதமாக இருப்பாய், போகையில் ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. நீ பட்டணத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், கிராமத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ கைட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வாதமாக இருக்கும். சில்லற வேலையும் ஆசீர்வாதமாக இருக்கும், பெரிய ஹோல்சேல் பிஸ்னஸ் ஆசீர்வாதம் இருக்கும். நீ என்ன கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அதான் அப்படி தானே படுக்க. கைட்டு செய்கிற எல்லா வேலையிலும் என்ன கொடுப்பார்? ஆசீர்வாதத்தை கட்டளை, கமாண்ட். உன் கை வருதான் ஆசீர்வச்ச தீர்வுன்னு சொல்கிறார். சொல்லுங்கள், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை பிறந்திருக்குது. ஆண்டவரே சொல்லிட்டார். அல்லேலூயா. உனக்கு ஃபெயிலியரே கிடையாது. அல்லேலூயா. அப்புறம் என்ன? தேவன் துயரப்பட்ட அனைவருக்கு என்ன செய்கிறாரு? அப்போ நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம், ஆவியான ஒரு அபிஷேகம் என்ன செய்யுது? துயரப்படுகிற அனைவருக்கு என்ன செய்யும்? ஆறுதல். அப்போ உங்களுக்கு துயரம் வந்தால் உங்களை ஆறுதல் படுத்துறது யார்? பரிசுத்தான பேரே என்னென்னா தேற்றவாளன், துயரத்தை மாற்றுகிறவர். முதல்ல உங்கள் துயரத்தை மாற்றணும். எத்தனை பேர் துயரத்தோடு இருக்கிறீங்க? துயரம், துன்பத்தோடு எத்தனை பேர் இருக்கிறீங்க? முதல்ல உங்கள் துன்பத்தை, உங்கள் துயரத்தை ஆவியான மாற்ற வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற அபிஷேகம் உன் துயரத்தை மாற்றும், உன் துக்க நாள் முடிந்து போக பண்ணும், உன் கண்ணீரை துடைக்கிற ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். அப்புறம் உன்னோட கண்ணீரை தொடச்சி உன் துயரத்தை மாற்றி அப்புறம் என்ன பண்ணுவார்?
மற்றவங்க துயரத்தை உன் மூலம் மாற்ற செய்வார். அதுதான் வல்லமை உள்ள ஆவியானவர். ஹல்லேலூயா. அடுத்தது 3ஆம் வசனம். சியோன் யாரு? சியோனில் யார் துயரமாக இருக்கிறது? சியோன்னா சர்ச்சு, சபை. புதிய ஏற்பாடில் இந்த சியோனில் துயரமாக இருக்கிறாங்களா? நான் சொல்ல, விசுவாசி உங்களுக்குள்ள நமக்குள்ள துயரம் இருக்குன்னு சொல்லுது. சியோனிலே துயரப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாரு? சீர்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு துயரத்தை கர்த்தர் சீர்படுத்துவார். வெளியே பார்த்தா நல்லா இருக்கு, ஆனால் உள்ள நிறைய துயரங்கள் இருக்கும், துக்கங்கள் இருக்கும். அதை சீர்படுத்த கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஆவியானவர்னால் முடியும். ஆவியான அபிஷேகம் அதை தான் பண்ணுது. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறார். உன்னை ரெடி பண்ணி எடுக்கிறார், சரி பண்ணி எடுக்கிறார். ஆனால் நீ விட்டு கொடுக்கணும், கீழ்ப்படியணும். யாரோ ஒருத்தர் ஆலோசனை சொன்னால் குழந்த மாதிரி கீழ்ப்படிங்க. அதுக்கு 100 வாதங்களை சொல்லி ஆர்கியூ பண்ணி இதெல்லாம் எடுபடாது. நம்ம முன்னேறவே முடியாது. ஆவியில் நிரம்பியால் பொறுப்பு இருக்கிறவங்க சில ஆலோசனை சொன்னாங்கன்னா சத்தமில்லாமல் கீழ்ப்படிங்க. அது உங்களுக்கு மேல் படிக்க கொண்டு போகும். கீழ்ப்படிந்தால் நீ மேல் படிக்க போவ. இல்லை என்னுடைய திங்கிங் இதெல்லாம் எடுபடாது. தோல்வி மேலே தோல்வி தான். உன்னை தாழ்த்து. ஏன் கீழ்ப்படுகிறீர்கள் சொல்லுங்கள்? பெருமை தான் நமக்குள்ள. கீழ்ப்படியாதவனுக்குள்ள பெருமை இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எனக்கு பெருமையா? ஆமாம். எப்படி தெரியும் உங்களுக்கு பெருமை? நீ கீழ்ப்படியலை. வசனத்துக்கு கீழ்ப்படியணும், பெரியவங்க சொல்கிற கீழ்ப்படியணும், வீட்டில் சொல்கிறவங்க கீழ்ப்படியணும். கீழ்ப்படியல உனக்கு பெருமை தான் உனக்கு இருக்குது. தலகணம் பிடிச்சி ஆடுற நீ கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசை மேல் படிக்க போவ. கீழ்ப்படிஞ்சவங்க தொலைஞ்சு போனதே கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ சியோரிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அப்புறம் அவர்கள் யார்? சபை மக்களுக்கு சாம்பலுக்கு பதில் என்ன கொடுக்குறாரு? இது எது செய்யுது? அபிஷேகம் பண்ணுது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பண்ணுது. அதான் மேலே வாச கர்த்தராக என்ன மேல் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சாம்பலுக்கு பதில் என்ன செய்யுது? எத்தனை பேர் லைஃப்பில் அவர் சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை கொடுத்தாரு? சாம்பல்னா என்ன சொல்லுங்கள்? அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் ஒருத்தனுக்கு துக்கம் வந்துருச்சு, ஒரு இறந்து போயிட்டாங்க, ஒரு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அந்த இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருவான். அப்படி உட்கார்ந்த ஒரு மனுஷன் பேர் சொல்லுங்கள்? யோபுக்கு இருட்டு. என்னாச்சு? அவனுக்கு சாம்பல். யோபு எங்கே உட்கார்ந்தான்? சாம்பல் என்பது துக்கத்துக்கு அடையாளம். துக்கத்துக்கு அடையாளம். யோனா பிரசங்கம் பண்ணோன்னா ஜனங்கள் என்னென்னா எல்லாம் உட்காந்து உபவாசம் போட்டு சாம்பல் உட்கார்ந்தானுங்களம்மா. ஆண்டவர் பார்க்குறாரு, என் மகன் சாம்பல் தன்னை தாழ்த்துறான்னு கர்த்தர் இறக்கப்படுவார். சாம்பல் உன் சாம்பலை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சிங்காரம். யோபனுடைய சாம்பலை சிங்காரமாக மாற்றினாரா? சின்ன உதாரணம். மரியாள் பாவியான சகோதரியுடைய வாழ்க்கையில் சிங்காரத்தை கொடுத்தாரா? சமாரிய ஸ்திரீ, அவள் வாழ்க்கை ரொம்ப மோசம், ஆனால் அவள் வாழ்க்கையில் சாம்பலாக இருந்த வாழ்க்கை அவளுக்கு சிங்காரத்தை கொடுத்தாரா? சொல்லுங்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆண்டு சிங்காரத்தை கொடுத்தார்? அப்போ நம்ம சாம்பலை கர்த்தர் மாற்றுவார். யோபனுடைய சாம்பல், அவன் விசுவாசி தான், அவனுக்கு சாம்பல் வந்துச்சு. தாவீது விசுவாசி, அவன் வாழ்க்கை நிறைய சாம்பல் வந்துச்சு. இருட்டு, துக்கம். யோசேப்பு தேவனுடைய பிள்ளை தான், அவன் வாழ்க்கை நிறைய சாம்பல் என்கிற அனுபவம். துக்கத்தின் வாழ்க்கை அவன் வாழ்க்கையில். அவன் சிறையிலெல்லாம் போட்டாங்க, குழியில் போட்டாங்க, அவமானம், அடிமையாக போனான். அதெல்லாம் சாம்பலுடைய அனுபவம். உன்னோட அடிமைத்தனத்து அது சாம்பல். அப்படி இருந்தால் கத்தப்போ சொல்கிறார், உன் சாம்பலுக்கு மேலே உனக்கு என்ன வரப்போகுது? எல்லாம் கரங்களை தட்டுவோமா? நம்ம சாம்பலை கத்தர் இப்போவே மாற்றுகிறார், உனக்கு விடுதலை கொடுக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. சொல்லுங்கள். சாம்பல் போன்ற அனுபவம் எல்லாம் இன்னிலிருந்து மாறி எனக்கு சிங்காரம் வருது. சிங்காரம்னு என்ன? அலங்காரம், அழகு வருது. சாம்பல் உடம்புல பூசிட்டா அழகாக தெரியுமா? எப்படி தெரியும்? ஆனால் சிங்காரம். ஒரு மணவாட்டியை பார்த்த ஒரு மணவாளனை கல்யாணத்துக்கு போனால் 2 பேர் ரொம்ப அலங்காரம் இருப்பது யார் சொல்லுங்கள்? மணவாட்டி தான். அப்படியே அவங்க தான் ஹீரோ. வந்திருக்க அத்தனை பேர் ட்ரெஸ்ஸோட பெரிய ட்ரெஸ்ஸு, நல்ல அழகான ட்ரெஸ் யாருக்கு? அலங்காரம் யாருக்கு? எவ்வளோ பெரிய பணக்காரன் வந்தாலும் அவனை மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க, நல்ல வெள்ளைன்னு சொல்லி வருவான். மாப்பிள்ளைன்னு சொல்கிறது யாருன்னா அவனை பார்த்தாலே தனியாக தெரியும். பொண்ணு எத்தனையோ பொம்பளைங்க சகோதரிகளெல்லாம் நல்ல பட்டு சாலை போட்டு வந்தாலும் மணவாட்டின்னு தனியாக தெரியும். ஹல்லேலூயா. அலங்காரம் உன்னை தனிமைப்படுத்தும். நீ யாருங்கிறது காமிக்கும். நீ இயேசு நம்புற உன் வாழ்க்கையில் அலங்காரம் தெரியும். கல்யாணத்தில் பொண்ணு மாப்பிள்ளை சொல்ல வேண்டியதில்லை, கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அலங்காரத்தை, ஆண்டவர் கொடுக்குற அலங்காரத்தை பார்த்தால் உன்னை அடையாளம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அல்லேலூயா. உனக்கு தேவனுடைய பிள்ளை என்கிற அலங்காரத்தை கொடுத்துருக்காரு. பிசாசனுடைய பிள்ளையாக இருந்த அது அலங்கோலம், ஆனால் தேவனுடைய பிள்ளை அலங்காரம். நீ அசுத்தத்தில் இருந்து அது அலங்கோலம். இப்போ தேவனுடைய பிள்ளை பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தை கொடுத்துருக்காரு. நீ சாபத்தில் கடந்து அது அலங்கோலம், ஆனால் ஆசீர்வாதம் அலங்காரத்தை கொடுத்துருக்காரு உனக்கு. ராஜா அலங்காரமா அலங்கோலமா? ராஜாவாக உன்னை மாற்றிருக்கு. ஆசாரி எப்படி இருப்பான்? பூசாரி அலங்காரமாக இருப்பான். உன்னை ஆசாரியன கதை மாற்றிருக்கிறார். அப்புறம் கடைசியாக சொல்ல அடிக்கடி சொல்ல என்னது? உன்னை மனவாட்டியாக மாற்றிருக்கார். எவ்வளோ பெரிய அலங்காரத்தை கொடுத்துருக்கார். பரிசுத்த அலங்காரத்துடனே கத்தரை தொழுவங்க. உனக்கு கொடுத்துருக்கிற அலங்காரம் எப்படிப்பட்ட அலங்காரம்? ஏன்னு சொல்லுங்க. மற்ற அலங்காரமெல்லாம் என்னதான் மேக்கப் போட்டாலும் என்ன எவ்வளோ நேரம் இருக்கும்? வெயிலில் போய் வந்தால் அலங்காரம் எல்லாம் கலைஞ்சு போயிடும். ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்ட அலங்காரம் குளிச்சாலும் போகாது, படுத்தாலும் தூங்கினாலும் என்ன பண்ணாலும் உங்ககிட்ட இருக்கிற அலங்காரம் நித்திய அலங்காரம். நீங்கள் குளிச்ச உடனே தேவனுடைய பிள்ளைங்கிற அலங்காரம் போயிடுமா? மனவாட்டிங்க அலங்காரம் போயிடுமா? போகாது. அல்லேலூயா. யோபனுடைய அவன் அசிங்கமாக இருந்தான், அவனுக்குள்ள ஒரு அலங்காரம் இருந்துச்சு, பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. யோசேப்பு சிறையில் போட்டான், கைதி மாதிரி இருக்கிறான், அவனுக்குள்ள அலங்காரம் இருந்துச்சு. அசிங்கமாக இருக்கிறான், ஆனால் அலங்காரம் இருந்துச்சு, பரிசுத்த அலங்காரம். அவன் அடிமையாக இருக்கிறான், அடிமை, அவன் செய்கிற வேலை நீ ஈசமான வேலை, ஆனால் அவனுக்குள்ள ஒரு அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். அது யார் கண்ணுக்கு தெரிஞ்சது? போத்திப்பார் கண்ணுக்கு தெரிஞ்சது, சிறைச்சாலம் கண்ணுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. நீ செய்கிற வேலை முக்கியம் இல்லை, நீ என்ன சில்லற வேலை, ஏன்னா அசிங்கமான வேலை செஞ்சாலும் உங்கள்கிட்ட இருக்கிற அலங்காரம் எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. யாருக்கு தெரியலன்னு இயேசுவுக்கு தெரியும். ஏதோ ஒரு மூலையில் சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதினுடைய அலங்காரம் யாருக்குமே தெரியல, வீட்டில் இருக்கவங்க தெரியல, ஊர் மக்களுக்கு தெரியல, ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் பார்த்து அவனை என்ன பண்ணிட்டாரு? நீ இப்படி இருக்காருன்னு அவனை உண்மையாகவே அலங்காரம் பண்ணி ராஜாவாக மாற்றிட்டார். அல்லேலூயா. நீ இங்கே இருக்க வேண்டும் நல்ல. அல்லேலூயா. அவன் அதை கொடுத்த காரியத்தில் கொஞ்சம் காரியத்தில் உண்மையாக இருந்தோம்னா ராஜாவாக கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. அவன் உட்காந்துட்டு என்ன ஆடு மேய்க்க சொல்லிட்டாங்க, நல்ல போய் என்னுடைய அண்ணனுக்கெல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கல. அவன் சின்ன பொறுப்பை, சின்ன வேலையை, சாதாரண வேலையை உண்மையாக கண்ணும் கருத்துமாக இருந்தான். கர்த்தர் பார்த்துடே நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை, ஏன்னா நீ கொஞ்ச காலத்து உண்மையாக இருந்தனா உன்னை பெரிய ஆளாக வைக்கிறேன்னு கர்த்தர் மாற்றிட்டார். சொல்லுங்கள், எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சின்ன பொறுப்பானாலும் சரி, கொடுக்கப்பட்ட வேலை சாதாரண வேலையானாலும் சரி, அதில் நான் உண்மையாக இருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லு, கொஞ்சத்து உண்மையாக இருந்தால் உன்னை அநேகத்தில் அதிகாரி நான் வைப்பேன்ப்பா. அல்லேலூயா. யோசேப்பு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிகாரியை வச்சது யார்? அவனா? யார்? எப்படிங்க பார்வன் அரண்மனைக்கு போக முடியும்? ஒரு கைதி, ஒரு அடிமை எப்படி போக முடியும்? கர்த்தர் பண்ணிட்டாரு. உன் வாழ்க்கை உயர்த்தது உன் கையில் இல்லை, கர்த்தர் கையில் இருக்கு. நீ உன்னை உயர்த்தினா தாழ்ந்து போயிட்டே இருப்ப. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் ஷோ விட்டுட்டு இருப்பான். வீட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆள், நம்ம படிக்கிற இடத்துல பெரிய ஆள், வேலை செய்ய பெரிய ஆள். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி நீ பெரியவனாக இருக்கிறியாங்கிறத முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் மற்றவங்க முன்னாடி பெரியவனாக இருக்க ஆசைப்படுறீங்க? அல்ல கர்த்தருக்கு முன்னாடி பெரியவனாக இருக்க ஆசைப்படுற எத்தனை பேர்? அல்லேலூயா. மற்ற முன்னாடி பெரியவனாக இருக்குன்னு நினச்சி பிளான் பண்ணி எல்லாம் திட்டம் போட்டவன் யார் தெரியுமா? ஆமான். சதி பண்ணுனா, அரசியல் பண்ணி மேலே வந்துடலாம் நினச்சான். என்னாச்சு? அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்துட்டான். மொர்தேக்காய் யார்? குப்பையில் கிடக்கிறவன், வாசப்படியில் கிடக்கிற ஒரு வாட்ச்மேனு. அவனுக்கு அலங்காரம் கிடையாது, ஆனால் கர்த்தர் அவனை அலங்கரித்தார். எப்படி? எந்த ஆமான் அவனை வெட்டி கொள்ளலாம் நினச்சானோ அதே ஆமான் மூலமாக அவனுக்கு ராஜவஸ்தர், மொர்தேக்காய் ராஜவஸ்தரம் தரித்து, ராஜ கிரீடத்தை வச்சு, குதிரையில் ரதத்தில் ஏற்றி ராஜா கணம் பண்ணவர் இப்படித்தான் பண்ணணும்னு வாய் சொல்லி சொல்லி நடந்தான். ஊர்வலம் கொண்டு போனான். உன்னை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க, உன்னை முடிச்சிடலாம், உன்னை அவமானப்படுத்த நினைக்கிறவங்க கண்ணு முன்னாடி உன்னை உயர்த்தி உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா சத்துருக்கு முன்பாக உனக்கு என்ன ஆயத்தம் பண்ணுகிறாரு? அந்த சத்துரு உனக்கு எதிர சுற்றிலும் சத்துருவ இருக்கலாம், ஆனால் அவங்க முன்னாடி உன் தலையை உயர்த்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். அதில் எக்ஸ்பர்ட் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு எதிராக உன் பட்சத்தில் வருவாங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்படி நமக்கு இருக்கிற அபிஷேகம் நம்மளை கீழே உட்கார விடாது, நம்மளை அப்படி உயர்த்திட்டே இருக்கும். நமக்கு இருக்கிற அபிஷேகம் கீழே உட்கார்ந்து மண்ணில் புதைஞ்சு இருக்கிறதுக்காக அல்ல, ஒரு தாள் இந்த மண்ணில் புதைக்கிறதுக்காக. அது பெரிய பெரிய நீ எழும்பி பிரகாசி, உனக்கு இருக்க அபிஷேகம் உனக்கு பிரகாசிக்க செய்கிற அபிஷேகம் தான். அல்லேலூயா. அப்போ என்னன்னா அந்த அபிஷேகம் பாரு என்னென்ன வேலை செய்யுது பாருங்க. நமக்கு சாம்பலுக்கு பதில் என்ன கொடுக்குது? சிங்காரம். அல்லேலூயா. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க, நீங்கள் சிங்காரமாக இருப்பீங்க. அல்லேலூயா.
சரி, அடுத்தது என்ன சொல்லுது? ஆனந்த தைலம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த ஆனந்தத்துக்காகத்தான் எல்லாம் அலையிறாங்க. ஆனந்தம்னா என்னென்னா இன்பம், சந்தோஷம். சிற்றின்பம் இருக்குது, பேரின்பம் இருக்குது. சிற்றின்பம் என்ன செய்யணும், நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் குற்றம் மனசு, ஐயோ பண்ணிட்டேன், அது உண்மையான சந்தோஷம், அது சிற்றின்பம். பேரின்பம் அப்படி இல்லை, அது எந்த சூழ்நிலையும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். எப்போ சொல்கிறான்? ஓடி போகிற அவன் கஷ்டமான சூழ்நிலையில் தாவீது சொல்கிறான். அல்லேலூயா. உன் கையில் எல்லாமே இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது, பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது உனக்குள்ள சந்தோஷத்தை கொடுப்பார். அதுதான் என்ன? பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆனந்த தைலம். அல்லேலூயா. இந்த ஆனந்த தைலம் எங்கே இருக்குதுங்க? ஆவியானவருக்குள்ளே இருக்குது. ஆனந்த தைல அபிஷேகம். இன்றைக்கி அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு எல்லாம் வண்டி பிடிச்சி, வேனை பிடிச்சி, பஸ்ஸை பிடிச்சி போகிறாங்க. எதுக்கு தெரியுமா? அங்கே ஒன்று அப்படியே ஆவியானவர் வந்து இறங்கிட்டாரு, இந்த ஒரு அனுபவத்துக்காக போகிறாங்க. அங்கே ஓடி இங்கே ஓடி, எதுக்காக? ஆவியின் நிறைவு, அக்னி அபிஷேகம். உனக்குள்ள ஆவியான அக்னியாக இருக்க, நீ எதுக்கு அங்கங்கே ஓடுற? அது தெரியாமல் உனக்குள்ள ஆனந்த தைலம் இருக்குது. அல்லேலூயா. அது தெரியாமல் அங்கே ஓடி இங்கே ஓடி, இந்த கூட்டம் அந்த கூட்டம் ஓடி, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. சத்தியம் தெரியாமல் என் ஜனங்கள் இதாகிறாங்க. சத்தியம் தெரியாத நீ எங்கேயும் அலைய மாட்ட. உனக்குள்ளே இருக்கிற ஆவியான இத்தனை காரியம் செய்கிறாரு. அல்லேலூயா. என்ன செய்கிறாரு? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். 2 காரியம் சொல்கிறார். என்னது? ஆனந்த தைலத்தை கொடுக்க முடியும், அப்புறம் என்ன? துதியினுடைய கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட இல்லாததை நீங்கள் கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள், இல்லாத எப்படி கொடுக்க முடியும்? அப்போது துதியினுடைய கொடுக்க முடியும்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? துதியினுடைய இருக்கும். ஆனந்த தைலத்தை கொடுக்க முடியும்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? சொல்லுங்கள், ஆனந்த தைலம் உங்கள்கிட்ட இருக்குது. இதை நம்புங்க. ஜாய் அனாண்டி உனக்குள்ளே தான் இருக்குது. அல்லேலூயா. ஒரு ஊற்று இருக்குன்னு வச்சுங்களேன். ஊற்று அதை பூமி கடியில் இருக்குது, தெரியல. ஆனால் தெரிஞ்சிருச்சுன்னா தோண்டுனீங்க, என்ன உங்களுக்கு ஊற்று வரும். இப்போ நான் சொல்கிற சத்தியம் உங்களை விடலையாகும். உங்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஆனந்த தைலம். அப்படியே ஆவியானவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண ஆனந்த தைலம் உனக்குள்ளே பொங்கி பொங்கி எழும்பும். அல்லேலூயா. சரி, ஆனந்த தைலம் உங்களுக்கு இப்போ அது எப்பவுமே இந்த அபிஷேகம் 2 வேலை செய்யுது. ஒன்று நம்மளை ஆசீர்வதிக்குது, மற்றவளை ஆசீர்வதிக்குது. அல்லேலூயா. நீங்கள் ஆனந்த தைலத்தை நிரம்ப முடியுமா? முடியாதா? முடியும். ஆனந்த தைலம் என்னென்னா அப்படியே ஆவி நம்ம மேலே இறங்குவார். நேரம் போகிறது தெரியாது, காலம் போகிறது தெரியாது, எந்த சூழ்நிலை மறந்து நம்ம ஆண்டவருடைய பிரசன்ஸ், அவருடைய சமூகத்தில் பேரின்ப நதியினாலே நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. இப்போ நான் இதை குடிக்கிறேன், என் தாகம் தீர்க்கப்படுது. ஆனால் மறுபடியும் என்ன செய்கிறேன்? குடிக்கிறேன். ஒரு நதி இருந்தால் நீங்கள் எவ்வளோ குடிப்பீங்க? எவ்வளோ நதி அம்பராம்பாளையத்தை குடிக்க முடியுமா உங்களால்? பிசாஸ் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்துட்டே இருப்பான். ஏன்னா அப்போ தான் மறுபடியும் தப்பு செய்ய வைப்பான். ஆனால் ஆண்டவர் ஒரேடியாக ஜீவ நதியை கொடுத்தாரு, பேரின்ப நதியை கொடுத்துருக்கிறாரு. நித்திய பேரின்ப நமக்குள்ள, ஆனந்த தைலம் நமக்குள்ளே இருக்குது. அதனால தான் இயேசு நம்புறவன் அங்கங்கே பாவத்தை தேடி ஓட மாட்டான். அல்லேலூயா. அவன் அலைய மாட்டான். காரணம் என்னென்னா அவனுக்குள்ள ஆனந்த, இந்த ஆனந்த தைலம் இருக்குதுன்னு தெரியலன்னா நீங்கள் அலைவீங்க. விசுவாசி ஆனாலும் ஆனந்தத்துக்காக, சந்தோஷத்தை தேடி நீங்கள் அலைவீங்க. ஏன்னா உனக்குள்ள ஆனந்த தைலுக்கு தெரியாதுன்னா நீங்கள் அலைவ. இன்றைக்கி எத்தனை விசுவாசிகள் சந்தோஷத்தை தேடி போகிறாங்க, மகிழ்ச்சி தேடி போகிறாங்க, இன்பத்தை தேடி போகிறாங்க விசுவாசிகள். ஏன்னா அவனுக்குள்ள ஆனந்த தைலம் இருக்குன்னு அவனுக்கு தெரியலை. அல்லேலூயா. இவன் சொல்கிறான், யார்? தாவீது சொல்கிறான், என் ஆத்துமா கர்த்தர் பேரில் எப்படி இருக்கும்? தாகமாக இருக்கிற மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல, என் மாமிசம் கர்த்தரை என்ன செய்கிறது? வாஞ்சிக்கிறது. என் மாமிசம் உங்கள் மேலே ஏக்கமாக இருக்குது. நம்ம மாமிசம் எதை மேலே ஏக்கமாக இருக்குது, வாஞ்சியாக இருக்குது? சொல்லுங்கள். நல்ல இனிப்பாக இருக்கிற மேலே வாஞ்சியாக இருக்கும், வேண்டாத பாவகாரியமாக நம்ம சரீரம் வாஞ்சியாக இருக்கும். ஆனால் தாவீது சொல்கிறேன், என் உடம்பு எதுக்கு ஏங்குது? கர்த்தருடைய சமூகத்தை பிரசன்னத்துக்காக அவனுடைய சரீரம் ஏங்குதான். அல்லேலூயா. அவன் ஆத்மா தான் மனசு தான் ஆத்மாவில் இருக்குது. உங்கள் மனசு எங்கே சுற்றுது?
ஆனால் தாவி சொல்கிறேன், என் மனசெல்லாம் நீங்கள் தான் ஆண்டவர், மானானதை நீரோட வாஞ்சித்து கதறுவன் ஆத்மா உங்கள் மேலே தாகமாக இருக்குது. ஆண்டவர் மேலே தாகமாக இருந்தீங்க, உலகப்பரமான தாகம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேலே வாஞ்சியாக இருந்தால் உலகப்பரமான வாஞ்சை உன் சரீரத்தை இழுக்க முடியாது. அல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன செய்கிறதுங்க? 4ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் சரி ரீபில்டு, உங்களால் மறுபடியும் கட்ட முடியும். எது? பாழானவர்களை கட்ட முடியும், இடிந்து போனவர்களை என்ன செய்யும்? கட்டும். உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகம் கட்டக்கூடிய அபிஷேகம், மறுபடியும் சீர்படுத்தி கட்டக்கூடிய அபிஷேகம். உங்கள் வாழ்க்கை இடிஞ்சு போயிருந்தால் உங்கள் வாழ்க்கையை முதல்ல கட்டும். அந்த அபிஷேகம் நமக்கு இருக்கிற அபிஷேகம் நம்மளை கட்டி எழுப்பும். அன்னி பாஷை பேசுகிறவன் என்ன செய்கிறான்னா, தேவனோடு பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாகிறான். அது ஆங்கிலத்தில் பல மூல பாஷை கட்டப்படுதல். நம்மளை கட்டுவார். நம் உள்ளான மனுஷனை கத்தர் கட்டுகிறார், கட்டி எழுப்புகிறார். சொல்லுங்கள், நமக்கு எனக்குள் இருக்கிற அபிஷேகம் பாழாய் கிடக்கிற என் வாழ்க்கையை கட்டும், இடிந்து போன என் வாழ்க்கையை கட்டும். அது மட்டும் இல்லை, உங்கள் மூலம் இடிந்து போன மற்றவர்கள் வாழ்க்கையை கத்தர் கட்டுவார். அல்லேலூயா. நம்ம பேதுரு இடிஞ்சு போயிட்டான், பாழா போயிட்டான், ஆண்டவர் மறுதளிச்சு. ஆனால் அவனை திரும்பவும் மற்றவங்க வாழ்க்கை கட்டுற அளவுக்கு அவனை மாற்றினார். அல்லேலூயா. அவனுக்கு கூட இந்த அபிஷேகம், அந்த 120 பேர் அங்கே மேல் வீட்டில் இருக்கும்போது அபிஷேகம் இறங்கினோட அவன் வாழ்க்கை தலையிலாக மாறிடுச்சு. அதனால தான் சொல்ல, உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. அபிஷேகத்தை நிரம்பும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். பயந்தாங்கோழிய உயிருக்கு பயந்து இயேசுவை காட்டி கொடுத்த பேதுரு சிங்கம் போல எந்திரிச்சு நிற்கிறான். ஆவியன் அபிஷேகம் அவனை மாற்றி அவன் இடிந்து போன அவன் வாழ்க்கையை கட்டினது மட்டும் இல்லை, அவன் மூலம் 3000 பேருடைய வாழ்க்கையை கட்டினார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 பேருடைய வாழ்க்கையை கத்தர் அவன் மூலமாய் ஒரே பிரசங்கத்தில் கட்டினார். இடிந்து போனதெல்லாம் கத்தர் அவனை கட்டி எடுப்பான். ரொம்ப பாலாக கிடக்குது, இடிஞ்சு கிடக்கு. நீங்கள் அங்கே போய் நின்று ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிரும். எத்தனை நம்புறீங்க? சொல்லுங்கள். இடிந்து போன குடும்பங்களை என்னால் கட்ட முடியும். பாழாய் போன காரியங்களை நான் ஜெபித்து செழிப்பாக மாற்றுவேன். அல்லேலூயா. எத்தனை நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கை செழிப்பு, உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். உங்கள் மூலம் மற்றொரு வாழ்க்கை கத்தர் கட்டுவார். அல்லேலூயா. அப்போ நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவளை கட்டு. ரொம்ப வருஷமாக நீ பாழாய் கிடந்தனா அது இன்னைக்கு கத்தர் கட்ட போகிறார். உன் வாழ்க்கை கட்டுவார். ஃபஸ்ட்டு உன் மூலம் அனைவரோட வாழ்க்கை கட்டுவார். இதுதான் உனக்கு இருக்கிற அபிஷேகம் பண்ண. அதுக்கு தான் அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு தான் ஆவியான கொடுத்துருக்கிறார். இயேசு பாழாய் கடந்த நிறைய காரியத்தை கட்டினார். இருதய நொறுங்குறுங்க காயத்தை கட்டினார். துயரப்பட்டிருக்க ஆறுதலை கொடுத்தார். ஆனந்த தைலத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சரி, இப்போ முடிக்க போகிறேன். அப்போ நம்ம இதெல்லாம் சொல்ல, இயேசுக்கிட்ட இப்போ இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்ட இப்படியெல்லாம் இருக்கணும். ஆனால் ஒரு விசுவாசி போன தடவை கிரேஸ் யாரை பற்றி சொன்னா? அப்படி பிலிப்பு, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், ஸ்தேவான். அந்த 7 பேரை செலக்ட் பண்ணது யாருன்னா, அவங்களுக்கு என்ன இருக்கணும்? குவாலிஃபிகேஷன். இலை போடுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? எடுங்க அப்போஸ்தலர், அது வாசி முடிப்போம். அப்போஸ்தலர் 6 பிலிப்போட ஃப்ரெண்டு, ஒருத்தர் உடன் ஊழியர்கள். அவங்க என்னென்னா, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எத்தனை பேர்? 7 பேர். ஆனால் ஷைன் ஆனவங்க கடைசி வரை சூப்பராக நின்னது, பைபிள் எழுந்தது யாருன்னா 2 பேர். அது யார்? ஒரு ஆள் யார்? பிலிப்பு. இன்னொரு ஆள் யார்? ஸ்தேவான். இவன் தான் முதல் இரத்த சாட்சி. வாலிப வயசுலேயே கத்தருக்கு இரத்த சாட்சியானவன். பாருங்கள், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அதாவது 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரி சொல்லுங்கள். விசுவாசமும் இங்கே பார்த்தீங்களா, பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். ஃபஸ்ட்டு பேரே யார்? ஸ்தேவான். அடுத்தது பிலிப்பு. போதும். அப்புறம் கீழே 5 பேர் சொல்கிறாங்க. அப்போ ஸ்தேவான் கிட்ட பிலிப்பு கிட்ட என்ன இருந்துச்சு? முக்கியமாக விசுவாசம் நிறைஞ்சிருந்தாங்க. அப்புறம் பரிசுத்தாவில் இதுதான் முக்கியம். அபிஷேகத்தை நிரம்பி இருந்தாங்க. பரிசுத்தாவில் நிரம்பி இருந்தனால ஃபஸ்ட்டு போஸ்டிங் வருது. ஃபஸ்ட்டு வேலை என்ன வேலை? கவர்னர் வேலையா, கலெக்டர் வேலையா, ஆஃபீஸர் வேலையா, பேங்க் வேலையா, இல்லை என்ன வேலை? இலை விழிக்கிற வேலை யாருக்கு?
அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறவனுக்கு விசுவாசம் நிறைஞ்சு. நம்ம சொல்லுவோம் எனக்கு பல கிஃப்ட் இருக்குங்க, நான் எங்கேயோ இருக்கிற வேண்டிய. நீ எங்கே இருக்க, நீ எங்கே ஆரம்பிக்கிறதா முக்கியம். உனக்கு எத்தனை கிஃப்ட் இருந்தாலும் முதல்ல இலையில போடல ஆரம்பி. அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி அவர் பலத்த கைக்குள் அடக்கத்தோடு இருக்கணும். இன்னைக்கு அடங்காமல் நிறைய பேர் துள்ளுறாங்க. தாட்பூட் தட துள்ளி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடங்கு. அல்லேலூயா. அப்போ ஏற்ற காலத்தில் உன்னை என்ன செய்வார்? அடங்கினால் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ இங்கே ஸ்தேவான் அடங்கி இருந்தான், பிலிப்பு அடங்கியிருந்தாங்க, இந்த 7 பேர் அடங்கியிருந்தாங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட வேலை இலை விரிக்கிற வேலை. அதில் உண்மையாக இருந்தான். இலை விரிக்கிறதுனா கௌரவமான வேலையா அல்ல சாதாரண வேலையா? நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க, இலை பரிமாறுறது சர்வீஸ் பண்ணுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? அது தொழிலில் தப்பே கிடையாதுங்க. அது நல்ல வேலை, மற்றவங்களை திருப்திப்படுத்துகிற வேலை, சர்விங் பண்ணுற வேலை தான். உங்கள் வயிறு நிறைக்கிறது. ஒழுங்காக சாம்பார் ஊற்றும்போது டிப்புன்னு ஊற்றுனானா சட்டெல்லாம் ட்ரெஸ்ஸாக இது. சாம்பார் ஊற்றும்போது மெதுவாக ஊற்றணும். அது ரசம் ஊற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப ஓரம் ஊற்றிட்டு என்ன வலிஞ்சு ஓடி உடம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் அதான் விவரம் இருக்கிற அந்த சாம்பார் ரசம் கொடுக்குறவங்க கூட பொறுமையாக அப்படியே ஊற்றணும். எல்லாம் வெள்ளையும் சொல்லியுமே வந்திருப்பாங்க. ஆவின் நிறைவு தேவை. எதுக்கு? சாப்பாடு பரிமாறுறதுக்கு. எனக்கு போய் இந்த வேலையை கொடுத்தாங்கன்ட்டு நீங்கள் ஏனோ தானன்னு செஞ்சானா உனக்கு எந்த வேலையும் கிடைக்காது. கடைசி வரைக்கும் சாம்பார் ஊற்றிட்டே இருக்க வேண்டியதான். அதுவும் திட்டு வாங்கிட்டு தான் ஊற்றிட்டு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை தடவை ட்ரைனிங் கொடுக்குறது, எத்தனை தடவை சொல்கிறது, எத்தனை புத்தியில் ஒரு தடவை 2 தடவை சொல்லலாம். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான். ஆனால் சூடு மேலே சூடு வாங்கினா மாடுனுடைய உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வரி வரியாக இருக்கும். என்ன கீழ்ப்படியாக மாடு அது நிறைய அடி வாங்கிட்டே தான் இருக்கும். தழும்பு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் உடம்பெல்லாம் உங்கள் மனசில் ஆண்டவர் அடித்து தழும்பு இருக்குதா? எனக்கு நிறைய இருக்குது. அல்லேலூயா. புரியுதுங்களா? தப்பு இல்லை. 1000 அடி வாங்கினாலும் பரவாயில்ல, திருந்திட்டா போதும். திருந்திட்டு உன் வாழ்க்கை மேலே போயிடும். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. அந்த ஸ்தேவான் என்ன செய்கிறான்? அந்த 2 பேர் மட்டும் 8ஆம் வசனத்தை பாருங்க. இப்போ விசுவாசத்தினாலும் இப்போ வல்லமை. முதல்ல அவனுக்கு வல்லமை கிடையாது. என்ன எப்படி இருந்தான்? விசுவாசத்திலும் ஆவியில் நிரம்பி இருந்தான். இப்போ டெவலப் ஆகிட்டான். இப்போ அடுத்தது என்ன? விசுவாசத்தில் எதில் நிரம்பி இருக்கிறான்? வல்லமையில் நிரம்பி. அப்புறம் என்னது? என்ன அற்புத அடையாளமே பெருசு. ஆனால் அதில் பெரிய அற்புத அடையாளம் செஞ்சான் யார்? இலை போட்டவன். பிலிப்பு பெரிய அற்புத அடையாளம் பண்ணான். போன வாரம் கேட்டோம். இந்த ஸ்தேவான் சிலைச்சவனே இல்லை. அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறனால என்னாச்சுங்க? விசுவாசத்தில் இப்போ வல்லமையில் நிரம்பி அடுத்த கிரேடுக்கு ப்ரொமோஷனில் போகிறான். அற்புத அடையாளம் பண்ணுறவனா மாறான். யார்? இவன் அழைக்கும் போது அற்புத அடையாளம் பண்ணலை. விசுவாசம் நிரம்பி இருக்கும்போது, பரிசுத்தால் நிரம்பி இருக்கும்போது அற்புத அடையாளம் பண்ணலை. ஆனால் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் அவனை உயர்த்தினா. டே நீ இங்கே இலை போட வேண்டிய ஆள் வா. அது நல்லது. ஆனால் அடுத்த வேலை உனக்கு இருக்குது, ப்ரமோஷன் உனக்கு இருக்குது. அவன் உடனே விசுவாசத்தில் வல்லமையில் நிரம்பி அற்புத அடையாளம் பண்ணுறாங்க. சில பேர் எனக்கு இந்த பொறுப்பு தான் கொடுத்தாங்க சொல்லி புலம்பி அதே பொறுப்பில் சாகிற வரைக்கும் உட்காந்துடுறாங்க. டெவலப் ஆக வேண்டாமா? எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த பொறுப்பு என்னென்னா சண்டே கிளாஸ் ஊழியம் தான். அதை உண்மையாக பார்த்தேன். அதனால நிறைய குடும்பங்கள், பெரிய பெரிய குடும்பம்லாம் நிறைய வந்தாங்க. ஆனால் ஒரு காலத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே போதும் ஆண்டவரே, அடுத்த லெவலுக்கு கொண்டு போன்னு வாய் திறந்து கேட்டேன். உண்மையை சொல்கிறேன். இம்மிடியேட்டு தான் அடுத்த வாரத்தை 1-2 வாரத்துக்குள்ளே வேற ஆள் என்னுடைய இடத்துல வந்துட்டா. அப்படி என்ன வேறு மாதிரி கொண்டு போயிட்டார். அல்லேலூயா. அதனால சண்டே கிளாஸ் ஊழியம் சின்னது நினைக்காதீங்க. ஆனால் அப்படியே திருப்தியாக உட்காரக்கூடாது. அது போதுங்க அப்படின்னு உட்காரக்கூடாது. அடுத்த லெவலு வளரணும், மேலே போகணும். அல்லேலூயா. நம்ம சில பொறுப்பு அதிகமாச்சுன்னா ரிஸ்க் அதிகமாகும். எதுக்கடா ரிஸ்க்? கம்ஃபர்ட் ஜோன். அப்படியே போதுங்க, இந்த அளவு போதுங்க. ரொம்ப ஓவராக டீப்பாக எல்லாம் போகக்கூடாதுங்க. டீப்பாக போனேன்னு ஆண்டவர் சொன்ன, நீ ஆழத்தில் போ, டீப்பில் போ. டீப்பில் போனால் உனக்கு மீன் கிடைக்கும். இல்லைன்னா கரையில் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு தூண்டில் வச்சுக்கிட்டு. எத்தனை பேர் தூண்டில் மீன் போதும் அதை வலை விரிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? டீப்பாக போங்க, ரிஸ்க் எடுங்க. ரிஸ்க் இருக்குது. ஆழத்தில் போனால் புயல் அடிக்கும், காத்தடிக்கும். ஆனால் கர்த்தர் தானே போக சொல்கிறாரு. காற்றின் கடலில் அடர்த்தின கர்த்தர் தானே உங்க கூட இருக்கிறாரு. உன் படலை கர்த்தர். ஏன் பயப்படுற? ஊழியம் பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? ஏன் யோசிக்கிறீங்க? ரிஸ்க் எடுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போது
அந்த ஸ்தேவான் அற்புத இடம் செஞ்சான். சரி, இந்த அற்புதம் பண்ணணுன்னு நம்ம நினைப்போம், அற்புத இடம் பண்ணோன்னு என்ன கிடைக்கும் நமக்கு? பாராட்டுக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாராட்டு கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதோடு சேர்ந்து கல்லடியும் கிடைக்கும். நீ அற்புதம் பண்ணால் உன்னை பூ மாலை போட்டு வர வைக்கிற மட்டும் இல்லை, உன்னை மாலை போட்டு வர வைப்ப நினைக்காதீங்க. மாலை போடுவான், ஆனால் நீ ஆவில் நிரம்பியிருந்தோ உனக்கு கல்லடியும் கூட கிடைக்கும். அல்லேலூயா. இந்த ஸ்தேவான் செத்தான், முதல் இரத்த சாட்சி பைபிளில், நியூ டெஸ்ட்மென்ட் புதிய ஏற்பாடில். இந்த ஸ்தேவான்கிற வாலிபன் அவன் பரிசுத்தம் நிரம்பியிருந்தான், விசுவாசம் நிரம்பியிருந்தான், அற்புதம் பண்ணான். ஆனால் சாகர நேரத்தில் மறுபடியும் ஆவியில் நிரம்பி தான் செத்தான். அது வாசி முடிப்போமா? அதே அப்போஸ்தலர் பாருங்கள், 7ஆம் அதிகாரத்தில் என்ன செஞ்சாங்க? 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் பாருங்கள். இந்த ஸ்தேவான் சாக போகிறான், எல்லாம் அவனை பிடிச்சி கொண்டு போய் கல்லெறி இருக்கு, அவனை என்ன செஞ்சாங்க? நிறுத்துனாங்க. அவன் முழங்கால் போடுறான், சாக போகிறான்னு தெரியும். முழங்கால் போட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்குதுங்க? 55 சாகிற நேரத்தில் பரிசுத்தாவில் நிறைய முடியுமா? எல்லாம் பயத்தில், ஐயோ சாக போகிறான், அவன் சாக போகிறான்னு வாய்வே என்னது? சாகர கல்லடி விழுறதுக்கு முன்னாடி பரிசுத்தாவில நிரம்பி வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். ஆவில் நிரம்பினா தேவனுடைய மகிமையை பார்க்கலாங்க. எத்தனை பேருக்கு ஆண்டோடைய மகிமையை பார்க்க ஆசைப்படுறீங்க? அதெல்லாம் விவரிக்க முடியாத. அல்லேலூயா. அந்த மகிமை, கர்த்தருடைய மகிமை அவ்வளோ இதாக இருக்கும். மகிமையை பார்த்தேன். அப்புறம் இயேசுவை தரிசித்து கொண்டிருக்கிறான். சாகர நேரத்தில், கல்லடி விழுகிற நேரத்தில் ஆவியில் நிரம்பி அவன் என்ன செய்கிறான்? வானங்கள் என்ன ஃபஸ்ட் என்னது? வானங்கள் பாருங்க, தேவனோட வளர்வ இயேசுவை பார்க்கிறான். நம்ம எல்லாம் கல்லத்தான் பார்ப்போம், ஐயோ அம்மா நான் அடி விழுகிறத பார்ப்போம். அவன் ஆவியில் நிரம்பி வானத்தை பார்க்குறான். அங்கே கர்த்தருடைய தேவனுடைய மகிமை, பிதா, அதான் பிதா தேவனுடைய மகிமையை பார்க்குறான். பக்கத்தில் இயேசு நிற்கிறார், இயேசு பார்க்குறான். அடுத்தது என்ன பார்க்குறான்? வானம் திறந்திருக்கிறதை நீ பார்க்க முடியும் ஆவியில் நிரம்பினா. அல்லேலூயா. எத்தனை பேர் வானம் திறந்திருக்கணும்? இப்போ நீங்கள் பார்க்குற வானம் என்ன தெரியுது? ப்ளூ கலரில் இருக்குது. ஆனால் வானம் திறந்தால் என்ன தெரியுமா? சிங்காசனங்கள், கர்த்தரை ஆராதிக்க பரலோகம் தெரியும் உனக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகத்தை பார்க்க ஆசைப்படுறீங்க? மரிச்சதுக்கு செத்ததுக்கப்புறம் போய் பார்க்க போகிறது அல்ல, உப்பை பார்க்கணுன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உப்பை வானம் திறந்திருக்கிற பார்க்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்போ ஆவியில் நிரம்பணும். உனக்கு இருக்கிற அபிஷேகம் வானம் திறந்திருக்க உனக்கு காமிக்கும். இது சாதாரண ஒரு விசுவாசி தான். இந்த ஸ்தேவானை பிலிப்பை சுவிசேஷகன் சொல்லுது. ஆனால் இந்த ஸ்தேவான் சுவிசேஷன் சொல்கிறது இல்லை, பேர் வாங்கலை, ஒரு விசுவாசி. ஆனால் ஒரு வித்தியாசம் தெரியுமா? ஆவியில் நிரம்பி இருந்தான். ஆவில் நிரம்ப என்னது? வல்லமையில் நிரம்புறான். ஆவில் நிரம்ப என்னது? ஞானத்தில் நிரம்புறான். ஆவில் நிரம்ப என்னது? நல்ல சாட்சியில் நிரம்புறான். அல்லேலூயா. ஆவில் நிரம்பினா நல்ல சாட்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அப்புறம் வல்லமை ஆட்டோமேட்டிக்காக வரும். கர்த்தருடைய மகிமை நீ பார்க்க முடியும். அற்புத இடம் செய்ய ஆரம்பிச்சிருவேன். யார் இவன்? ஸ்தேவான் யார்? இலை போட்ட சாதாரண விசுவாசி. அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் சாதாரண விசுவாசி அப்போ இருக்கலாம், ஆனால் இன்னையிலிருந்து ஆவியில் நிரம்பி இருப்பேன், அபிஷேகத்தில் நிரம்பி இருப்பேன், வானம் திறந்திருப்பதை பார்ப்பேன். அல்லேலூயா. இயேசுவை பார்ப்பேன், தரிசனங்கள், பரலோக தரிசனத்தை பார்ப்பேன், அற்புத அடையாளம் பண்ணுவேன். சத்தத்தை காணோம், சும்மா சொல்கிறீங்களா? ஆசையிலே வேண்டாமா? நீங்கள் அற்புதம் பண்ண வேண்டாமா? அற்புதம் பார்க்குறக்கு எத்தனை பேர் ஆசையாக இருக்கிறீங்க? ஆனால் ஆண்டவர் சொல், நீ அற்புதம் பண்ணுவேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பிரதரில் இருக்கிற சமயத்தில் பிரதன்காரங்கள் என்னென்னா அற்புத அடையாளம் ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்கிற ஆளுங்க. ஆனால் எனக்குள்ளே பயங்கரமாக அற்புதம் பண்ணணும்னு அற்புதத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. நான் ஊழியம் பண்ணுற நேரத்தில், ஆண்டவர் யார் மூலமாவது அற்புதம் பண்ணுங்க, எப்படியா நீங்கள் ஜீவிக்கிறீங்க, நீங்கள் அற்புதம் பண்ணணும் ஆண்டவரே. பிரதனில் இருக்கும்போது, ஊழியத்தில் போகும்போது, நீங்கள் அற்புதம் யார் மூலமாக பண்ணுங்க, எப்படியாவது பண்ணுங்க ஆண்டவரே, அற்புதம் பண்ண பார்க்கணும் ஆண்டவரே. நீங்கள் ஜீவிக்கிறேன் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ப்ரூஃப் வேணும், நீங்கள் அற்புதம் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆசை கேட்டே இருப்பேன். ஒரு நாள் பைக்கில் போகும்போது ஊழியத்து போகிறேன்னு நினைக்கிறேன், எப்போன்னு தெரில, ஆண்டவர் நீங்கள் அற்புதம் பண்ணணும் அன்னைக்கு ஒரு வெறியாகவே இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீயே அற்புதம் பண்ண வேண்டியதானே, உன் மூலம் நான் பண்ணுவேங்கிறாரு. அல்லேலூயா. நான் யார்? பிரதனில் உட்காந்துருக்கேன், எனக்கு அங்கே அற்புதத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுங்க. நீ பண்ணுவேன்னு சொல்கிற அந்த நேரத்தில் பார்த்து எனக்கு நம்பவே முடியல.
மற்றவங்க அற்புதம் பண்ணுறதுக்கு பார்க்குறக்கு ஆசைப்படுறேன். ஆனால் நீங்கள் அற்புதம் பண்ணால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அபிஷேகம் உனக்குள்ள அபிஷேகம் உன்னை பண்ண வைக்கும். தான் ஸ்தேவானை பற்றி சொல்கிறாரு. போன வாரம் பிலிப்பை பற்றி சொன்னார். அவங்களாம் சாதாரண ஆளுங்க. சொல்லுங்கள், இப்போ எத்தனை பேருக்கு அற்புதம் பண்ண ஆசைப்பட்றீங்க? ஒரு ஆள் அற்புதம் பண்ணால் இங்கே 1000 2000 10,000 பேர் ஓடி வந்துடுவான். அல்லேலூயா. நீங்கள் அற்புதம் சாதாரண உங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் சும்மா அல்ல, அது பயங்கரமானது அபிஷேகம். அல்லேலூயா. அதனால் கண்களை மூடுமா, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நிற்போம். ஏதோ பிரசங்கத்தை கேட்டு ஓடுறதில்ல. ஒரு ரிசல்ட்டு நமக்கு தேவை, நமக்கு ஒரு பலன் தேவை. உங்கள் பக்கத்துக்கு ஒரு கையை பிடிச்சி, யாரும் வெக்கப்படாதீங்க, பக்கத்துக்கு கையை பிடிச்சிங்க, ஒருத்தர் கையை பிடிச்சிங்க. கர்த்தர் இன்னிலிருந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை சொல்ல போகிறார், செய்ய போகிறார். ஏன்னா எனக்கு சொன்னார், அவங்க ஒவ்வொருத்தர் கையை பிடிக்க சொல்லி ஒரு உணர்வு வந்துச்சு. அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கூட்டு அபிஷேகம். நான் ஒருத்தனை ஒன்றும் பண்ண முடியாது அருமையானவர்களே. நீங்கள் ஒருத்தரை ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்தில் கையை பிடிங்க. பக்கத்துக்கு உங்களுக்கு தேவை. அது யாராக இருக்கும், உங்க பிடிச்சவன் பிடிக்காதவன், பிடிக்காதவன் யாரா, கையை பிடிங்க, கீழ்ப்படிங்க. உன் வாழ்க்கை மாறினா நீ கீழ்ப்படி. ஆண்ட சொல்லித்தானே சொல்கிற, கையை பிடிங்க. யாராக இருந்தாலும் சரி, கூச்சப்படாமல் பிடிங்க. உனக்கு இருக்கிற அபிஷேகம் உன்னை உயர்த்துகிற அபிஷேகம். உனக்கு விடுதலை கொடுத்து உன் மூலம் அநேகரை விடுதலையாக்குற அபிஷேகம். உன் காயத்தை கட்டி அநேகருடைய காயத்தை கட்டக்கூடிய அபிஷேகம். உன் சாம்பலை மாற்றி அநேகரை சிங்காரமாய் மாற்றுகிறது. உன் துயரத்தை மாற்றி அநேகருடைய துயரத்தை உன் மூலம் பண்ண போறாரு. உன் துக்க நாள் முடிஞ்சு போச்சு. நீ சாதாரண விசுவாசி அல்ல. உன்னை நம்பி அவருடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவி உண்மையில இருக்கிறார். உன் வாயை விரிவா தர அதை நிரப்புறேன்னு சொல்றார். யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இன்றிலிருந்து உங்க வாழ்க்கை கர்த்தர் அற்புதமா மாத்த போறார். உன்னை வாலாக்காம தலை ஆக்குவார், கீழாக்காம மேலாக்குவார். அற்புத அடையாளத்தின் ஆவியானவர் இறங்குவீராக. ஒவ்வொருக்குள்ள விடுதலை இறங்கட்டும், சுகம் இறங்கட்டும், ஓ சிங்காரம் இறங்கட்டும், பலன் இறங்கட்டும், ஆனந்த தைலம் இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், விசுவாசம் பெருகட்டும். ஓ ரீகா பாபா ஷாகா ராதாலாமாக ரேகா பாபா ஷாபா ரீகா ராதாலாமா ஓ ரீ பாபா பாபா ஷாபா ராபா ராபா. உன் சாபங்கள் எல்லாம் உடைஞ்சு போகுது. உன் வியாதி உன்னை விட்டு விலகுது. உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகுது. உன்னுடைய கடன் உன்னை விட்டு விலகுது. உன் பாவ கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார். கர்த்தருடைய அவங்க விடுதலை உண்டு. இந்த அபிஷேகம் உன் நுகங்களை எல்லாம் முறிக்குது. உன் நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார். நம்புறவங்க கர்த்தர் நல்ல சத்தமா தூதிங்க. ஓ ரீ பாபா பா ஷாபா. Thank you, Jesus. Hallelujah. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? பக்கத்தில் கை விட்டுருங்க. கரங்களை அசைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கொடுத்த நல்ல மங்காத அபிஷேகத்துக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. என்னை கொண்டு பெரிய காரியங்கள் செய்ய போறீங்க. என்னை கொண்டு அற்புத அடையாளம் செய்ய போறீங்க. என்னை கொண்டு சுவிசேஷ அறிவிக்க பயன்படுத்த போறீங்க. என்னை கொண்டு அனைவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் விடுதலையும் மறுரூபத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்க போறீங்க. நன்றி ஆண்டவர், நன்றி 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 நன்றி. தேங்க்யூ லார்ட். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கர்த்தர் கரங்களை தட்டி. ஓ ரீகா பாபா ஷபரபரபா ரீகா பாபா. மகிமை ஓ ரீமாடு வல்லமை இறங்கட்டும். நல்ல ரிலீஸ். ஓ ரா பாபா 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 ஷாகா ராதா லாமா ரேகா பாபா பாபா ஷபா ரீ பாபா ரேகா பாபா ராதா லாமா கரந்தரா ஷபரி பாபா பாபா ஷபரபரபா ரீகா பாபா 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 ஷபா பாபா மரதந்தரா ரேகா பாபா பாபா ஷபா ரீகா பாபா பாபா ஓ ரீகா பாபா பாபா ஷபா ரபா ரபா ரபா
ஓ ரிகா பாபா, கத்த நல்லவர். ரிகா பாபா, ஷபா ரபா ரபா ரபா. எல்லாம் உட்காருங்க, அமரலாம். ஷபா ரபா ரபா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. சத்தியம் அறிவு சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கியிருக்க ஆண்டவரே. எவ்வளோ பெரிய ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறீர். இந்த ஆவியானவர் இருந்த 9 வரங்களும் உனக்குள்ள செயல்படும். இந்த ஆவியானவருடைய கனி 9 கனியும் உனக்குள் செயல்படும். இந்த ஆவியானவர் வரங்களோடு உனக்குள்ள வந்து இறங்கி இருக்கிறார், கனிகளோடு உனக்குள்ள வந்து இறங்கி இருக்கிறார். அவர் வல்லமையின் ஆவியானவர், அற்புத ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் தேற்றவாளவன், உன்னை தேற்றுகிற ஆறுதலின் தேவன். ஓ ரீ பாபா, தேங்க்யூ லார்ட். நன்றி 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். பாபா ஆண்டவரே, எங்கள் முன்னே இருக்கிற மேஜிக்கில் அப்பத்துக்கு திராசரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். ஓ, எங்கள் இருதயத்தினுடைய வேதனை கட்டு அவிழ்க்கும்படி நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க, நீங்கள் பாடுகள் உட்பட்டீங்க ஆண்டவரே. ஓ, நீர் எங்களுக்காக அநாதியாய் தொங்குனீரே அப்பா. உறவுகளெல்லாம் மாறிச்சு. இருந்த ஒரே உறவான பிதாவும் மனை கைவிட்டார். ஓ ரீ பாபா பாபா பா. ஆனாலும் எங்களுக்கு சாம்பலுக்கு சிங்காரத்தை கொடுக்கும்படி நீங்க சாம்பலானீங்க, எங்களுக்கு அலங்காரத்தை கொடுக்கும்படி நீங்க அலங்கோலமானீங்க ஆண்டவரே. ஓரி பாபா 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 பா. உடம்பெல்லாம் காயம், கிரீடத்தை சூட்டப்பட்டவராக இருக்கிறீர். ஓரி பாபா பா. எங்களை அலங்காரப்படுத்தும்படி நீர் அலங்கோலமானீர் ஆண்டவரே. நன்றி. இன்றைக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு நீர் கொடுத்த ஆவியானவர் மூலமாக ஆவியோடு உண்மையோடும் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம். அன்று அப்பத்தை எடுத்து ஆசிரியர் கொடுத்தது போல அப்பத்தை எங்களுக்கு ஆசிரியர் தருகிறபடினாலே ஸ்துதி ஸ்தோத்திரத்தை எமக்கு இருக்கிறோம் பிதாவே.